ஃபைண்ட் யுவர் செல்ஃப். ஓகே, ஸோ எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ ஒரு ஃபைண்ட் யுவர் செல்ஃப்ல வந்து ஆரம்பிச்சிடலாம். எஸ், என்ன அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்வேஸ் பி அட்வென்ச்சரஸ். ஓகே, ஸோ ஏன்னா என்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க முடியாத ஒன்றை எடுத்து செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்பயே வந்து பார்த்தா நம்ம ஜெயிச்சோம். ஓகே, ஆல்வேஸ் வந்து இப்போ சும்மா டைலாக்காவையோ இல்லைன்னா போனா ஸோ நம்ம சும்மா சொல்றோம் கிடையாது. இது வந்து பார்த்தா ரியல் ஃபேக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், எங்க இதுல வந்து பார்த்தா ஆஃபீஸ்ல வந்து பார்த்தா மாரத்தான் ஓடும். ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்தா 10 கிலோமீட்டர் இருக்கும், 21 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தா 10 கிலோமீட்டர் சூஸ் பண்ணா தப்பு இல்லை. ஓகே, பட் 21 கிலோமீட்டர் சூஸ் பண்ணி தெரியாதவங்க 21 கிலோமீட்டர் சூஸ் பண்ணி அதுல பாதி தூரம் ஓடுனாலே நல்லா 21 கிலோமீட்டர் முடிக்க முடியல. ஆனா வந்து பாரு அதுல பாதி தூரம் ஓடினாலே 10.5 கிலோமீட்டரா. அப்ப நம்ம 10 கிலோமீட்டர் முடிச்சிட்டோம், அது ஒண்ணு. 21 கிலோமீட்டர் முடிக்க முடியல, பட் இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கோம் 10.5 கிலோமீட்டர். ஸோ 0.5 கிலோமீட்டர் வந்து பண்ணா அகைடா இருக்குமா. ஸோ இதனாலதான் நம்ம ஒரு ரிஸ்க அட்வென்ச்சரஸா எடுத்து செய்யும் போது நம்மளால அது வந்து பார்த்தா சக்சஸ் ஆக முடியலனாலும் அதுல கிடைக்கிற ஸ்கில்ஸும் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கடைசி வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆல்வேஸ் கிளியரா. ஏன்னா 21 எடுக்கும் போது 10ங்கிறது சாதாரண. ஓகே, ஸோ பாதி தான் முடிச்சுக்கணும் ஒரு இருக்கும். ஓகே, அதே மாதிரி தான் நம்ம என்னைக்கு நம்ம டார்கெட்டை பெருசா வைக்கிறோமோ அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கில் செட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஆல்வேஸ் கிளியரா. ஸோ கிளியரா அப்படின்னா சாட்ல வந்து ஐ வில் அப்படின்னு டைப் பண்ணி கிளியரா அப்படின்னா சாட்ல ஐ வில் டைப் பண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து பார்த்தா ஃபுல் ஸ்டாக்ல வந்து பார்த்தா ஃப்ரண்ட் அண்ட் மட்டும் இருந்தா போதும் அப்படிங்கிற கிடையாது. எப்போதுமே அட்வென்ச்சரஸா இருக்கணும். ஓகே, இல்ல என்னதான் இருக்கு ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அதை டெவலப் பண்றாங்க அப்படின்னா அதை ஏன் நான் வந்து பண்ணா யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மைண்ட் செட்ல எல்லாமே பண்ணுங்க. கண்டிப்பா வந்து பண்ணா எல்லாருனாலையும் எல்லாமே கத்துக்க முடியாது. எஸ், சூப்பர். ஸோ ஐ வில். ஓகே, ஸோ இதே எனர்ஜியோட நம்ம வந்து பார்த்தோம் நம்மளோட கான்செப்ட்ல போயிடலாம். கிளியரா. ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தோம்னா எஸ் எல்லாருமே வந்து ஐ வில். ஓகே, இப்ப தெளிவாக நம்ம இன்னைக்கு வந்து பாரா நோட் ஜேஸ்னா மறுபடியும் ரீகேப் பார்ப்போம். நோட் ஜேஸ்னா ஒண்ணு இல்ல. ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்க ஒரு ரீகேப் டக்குனு பாத்துங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரெஸ்பான்ஸ். இந்த ஃபயர் கண்டிப்பா இருக்கணும். எப்போதுமே வந்து பண்ணா அட்வென்ச்சர்ஸ். ஓகே, ஸோ நோட் ஜேஸ் இஸ் பவர்ஃபுல் அண்ட் ஃபிளெக்சிபிள் ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் டைம் பில்ட் ஆன் குரோம்ஸ் V8. ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, நம்மளோட ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நம்மளோட ப்ரோக்ராமை இன்டர்பிரேட் பண்றதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமை இன்டர்பிரேட் பண்றதுக்கு நம்மளோட வெப் ப்ரௌசர்ல இருக்க மாடியூல்ஸும் லைப்ரரிஸ் தான் யூஸ் ஆகும். பட் இப்போ அதுல என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா பில்ட் பண்றோம், விச் இஸ் நத்திங் பட் நோட் ஜேஎஸ். இந்த நோட் ஜேஎஸ்ல தனியா ஒரு அப்ளிகேஷனா பில்ட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தெரியாது, இப்ப குரோம்ங்கிறது ஒரு அப்ளிகேஷன். குரோம்ங்கிறது ஒரு அப்ளிகேஷன். ஆனா குரோம் வந்து பாத்தீங்கன்னா நெட் இல்லாம யூஸ் பண்ண முடியுமா? ஒரு எஸ் ஆர் நோ? ஸோ குரோம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் இல்லாம, ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேம்ல அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஸோ இன்டர்நெட் இல்லாம நம்ம வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரிதான் குரோம்ங்கிறது ப்ரௌசர். ப்ரௌசர். ஓகே, பட் குரோம் ப்ரௌசர்ல தான் நம்மளோட வெப்பேஜ் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்பிரட் ஆகி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட்ல காமிக்குது. ஒன்றும் இல்லை, இல்ல ஹாய் டைப் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ப்ரோக்ராம் போயிட்டு ஹாய் டைப் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அந்த வெப்பேஜ்ல வந்து ஹாய் காமிக்குதா. இதை யாரு பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்மளோட குரோம். ஓகே, ப்ரௌசர். எஸ், கண்டிப்பா. ஓகே, பட் இப்ப தெளிவா பண்ணுங்க. இதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நோட் ஜேஎஸ்னு ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்றோம். நம்ம வந்து ரியாக்ட் பார்க்கும்போது டே 18 வந்து போனா ரியாக்ட் பார்க்கும்போது டவுன்லோட் பண்ணிருப்போமா? அதே தான், எதுவுமே கிடையாது. அதை டவுன்லோட் பண்றோம். டவுன்லோட் பண்ணி என்ன பண்றோம்? எஸ், அவுட் ஆஃப் வெப் சர்வர். ஓகே, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெப் சர்வரே தேவையில்லை. தெளிவா பண்ணுங்க, வெப் சர்வரே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையில்லை. நமக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? நோட் ஜேஎஸ் இருக்கா? ஸோ இந்த நோட் ஜேஎஸ் மூலயமா லோக்கலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளால ரன் பண்ணிக்க முடியும். ஸோ லோக்கலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சர்வரை வந்து பண்ண கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ எனேபிளிங் டு பில்ட் சர்வர் சைடு அப்ளிகேஷன். ஓகே, சர்வர் சைடுனா ஒன்றும் இல்லை, என்னோட சிஸ்டம்லேயே நான் லோக்கலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வரை பில்ட் பண்ணிக்க முடியும். அப்போ ரன் டைம் என்வரான்மெண்ட்னா என்ன? ஸோ நோட் ஜேஎஸ்னா ரன் டைம் என்வரான்மெண்ட் சொல்லிட்டோம். ஸோ டோன்ட் வெரி, நான் சொல்லல, ப்ரீவியஸ் கிளாஸ்ல இதை பத்தி தெளிவாக டிஸ்கஸ் பண்ணோம். நான் ஒரு ஓவர்வியூ தான் கொடுக்கிறேன். ஸோ யூ ஹாவ் டு அக்செப்ட். ஓகே, ஸோ எனக்கு புரியுது. முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ் மிஸ் பண்ணாம பாருங்க. இல்லைன்னா உங்களோட ஓன் ரிசர்ச் தான் பண்ற மாதிரி நான் சொல்லல. ஸோ நான் ஒவ்வொரு பேட்ச் முடிஞ்சோன்னா அடுத்து தாண்டி போயிடுவேன். எப்போதுமே இந்த 1 hour மட்டும் தான் படிக்கணும்னு கிடையாது, நான் சொல்றது மட்டும் தான் படிக்கணும் கிடையாது. நான் சொல்றத ஒரு ஐடியா எடுத்துங்க, ஒரு கிக் ஸ்டார்ட் எடுத்துங்க, அதுக்கப்புறம் உங்க ஜேர்னி வந்து பண்ணா கொண்டு போயிட்டே. ஓகே, ஹோப்ஃபுல்லி சக்சஸ்ஃபுல் ஜேர்னியா இருக்கும் நான். ஓகே, அண்ட் ரன் டைம் என்வரான்மெண்ட்னா ஒன்றும் இல்லை. ஸோ ரன் டைம் என்வரான்மெண்ட் இஸ் a platform or system that provide everything a program needs to execute. Okay, ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரௌசர் என்ன பண்ணுச்சோ நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்ல எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு என்னென்ன தேவையோ அது வந்து ப்ரௌசர் ப்ரொவைட் பண்ணிருந்துச்சு.
பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட node.js வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லோக்கலா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறது. ஓகே, ஸோ ப்ரோக்ராம் needs to execute. So it includes necessary software components such as libraries, code and processors already programmed. ஓகே, அவ்வளோதான் சிம்பிள். node.jsனா ஒன்றும் இல்லை, லோக்கல் சைடில் ரன் பண்ண யூஸ் பண்ண போகிறோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா குரோம் V8 இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா குரோம்ல பண்ணுறதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதிலே பண்ணிக்க முடியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் கிளியர். ஸோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் உள்ள போயிடலாம். ஸோ உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் கிடையாது, மோர் தென் 70% நீங்கள் உள்ள இருந்தால் போதும், உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் மார்க் ஆயிரும். அண்ட் இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன் தான், பட் அந்த அப்ளிகேஷனோட அண்டர்ஸ்டாண்டிங் புரியுற மாதிரி நான் தெளிவாக சொல்லி தரேன். நீங்கள் அதை பார்த்து பயந்துட வேணாம். ஏன்னா இது வந்து நம்ம டெவலப் பண்ணும்போது தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் இது பண்ண கான்செப்டை மட்டும் தெளிவாக கவனிங்க. ஸோ டைம் வந்து பார்த்தா ஒரு 40 to 45 மினிட்ஸ் தான் எடுக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைமிங் உள்ள இருந்துக்குங்க. ஸோ ஏன்னா 70% நீங்கள் உள்ள இருந்தால் தான் உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் மார்க் ஆகும். அண்ட் மினிமம் 23 days இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் இப்போ நான் சேம் மெயில் ஐடி கிடைச்சி யூஸ் பண்ணுங்க. ஸோ மேபி இந்த 23 வந்து பாருங்க 22 கூட மாறலாம், 21 கூட மாறலாம், 20 கூட மாறலாம். அது உங்களோட பார்ட்டிசிபேஷனை பொறுத்த வகை. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட் கிடைக்கிற மாதிரி நாங்கள் எங்களுக்கு ஆசை. ஓகே, சுப்ரீம் ஓகே, அதுக்கேற்ற மாதிரி ஃபேவர் பண்ணோம். டோன்ட் வரி. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கம்யூனிட்டி குரூப்ல போயிட்டு உங்க டவுட் வந்து கேட்கலாம். மோர் ஓவர் யாருக்கெல்லாம் அந்த டவுட்டுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கோ நீங்க அந்த கம்யூனிட்டி குரூப்ல போயிட்டு ரிப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதை போயிட்டு ரிப்ளை பண்ணலாம். டோன்ட் பாதர் போட்ட. ஸோ கரெக்டாக ரீசர்ச் பண்ணிட்டு ஓகே ஒன் டைம் செக் பண்ணிட்டு அவங்க வந்து பண்ண ரிப்ளை பண்ணலாம். பிகாஸ் நம்ம வந்து பண்ணா ராங்கா அவங்க கைட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அது மேபி இப்போ அஃபெக்ட் ஆகாம இருக்கலாம், இன்டர்வியூல போயிட்டு அஃபெக்ட் ஆகல. ஸோ நான் சொல்றேன், நான் என்னோட புரிதல்ல எந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணி கிளாஸ் இருக்கணுமோ அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். நான் சொல்றதும் 100% கரெக்டா இருக்குமா, மேபி இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஸோ அதனால நீங்களும் ஒன் டைம் வந்து பண்ணா எல்லாமே லேர்ன் பண்ணுங்க. ஸோ டோன்ட் வரி, நான் பண்ண ரீசர்ச் பண்ணி தான் வருவேன். பட் இருந்தால் நான் சொல்றேன். ஸோ எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா புரிஞ்சுங்க. ஸோ நம்ம வந்து நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். அதர்வைஸ் ரெடியா? ஸோ ரெடி அப்படின்னா சாட்ல வந்து லெட்ஸ் கோட். ஓகே, எப்போதும் போல. ஸோ வித் ஒரு ஃபயர் சிம்பிள் நம்ம வந்து நம்ம கோடிங்குள்ள போயிடலாம். ஸோ சிம்பிள் கோடிங் தான். ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து ஒரு ஃபைலை வந்து கால் பண்ணோம்ல. ஸோ நெட்ஃபிளிக்ஸ்ன்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபைலை வந்து கெட் பண்ணி கொண்டு வருதா. ஸோ நம்ம வந்து என்ன சொன்னோம், server.html ஃபைல் கொடுத்தோமா, அந்த ஃபைலை வந்து கெட் பண்ணி கொண்டு வருதுல. அந்த ஃபைலை இப்போ எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறதா இந்த கிளாஸ்ல தெளிவா பார்ப்போம். ஓகே, எஸ் லெட்ஸ் கோ. ஓகே, கைலிவே ஓகே. ஸோ நம்ம இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் டேல பண்ண கோடுல இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் டே பண்ண கோடுல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன் அப்படின்னா எஸ் கைலிவே என்ன பண்றேன் அப்படின்னா எப்போதும் போல ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். ஏன்னா ப்ரீவியஸ் கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்க சொல்றேன் எப்படி கிரியேட் பண்ண. ஓகே, ஸோ எப்படி கிரியேட் பண்ண சொல்லிடுறேன். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்க எப்படி வந்து பண்ணா ஒரு Node.js குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட npm வந்து இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்றேன். கைலிவே நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன். Ctrl+Shift+N கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு நியூ ஃபோல்டர் வந்து கிரியேட். ஓகே, ஸோ Ctrl+Shift+N கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நியூ ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கவனிங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது தெளிவாக கவனிங்க. இந்த நியூ ஃபோல்டருக்குள்ள போயிட்டு ஸோ மேபி உங்களுக்கு குழப்பமா இருக்கும். இந்த நியூ ஃபோல்டர் என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து F2 கொடுத்து ரீநேம் பண்றேன். ஸோ என்ன ரீநேம் பண்றேன் அப்படின்னா NODன்னு கொடுக்குறேன். இது என்ன நேம் வேணா கொடுத்துக்கலாம். அந்த நோடுக்குள்ள போயிட்டு கைண்ட்லிசன் அந்த நோடுக்குள்ள போயிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மேல CMD கொடுக்க போறோம். ஒண்ணு இல்லை, இது வந்து சிம்பிள், இது வந்து கான்செப்ட்ல கிடையாது. அந்த அட்ரஸ்ல வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணுறோம். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து அந்த அட்ரஸ்ல வந்து நமக்கு ஓப்பன் ஆக போகுது. ஸோ யூசர் அட்மின் டெஸ்க்டாப் FSD 30 days டேட் 23ல போயிட்டு நோடுங்கிற ஒரு ஃபோல்டர் வந்து நம்ம வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் பண்ணிருக்கோமா, அவ்வளோதான் சிம்பிள். இது கிளியர் அப்படின்னா சேட் வந்து ஒன்று சொல்ல முடியுமா? நம்ம வந்து ரியாக்ட்லயும் பார்த்துட்டோம். அதுல போயிட்டு ரியாக்ட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து npx create react அப்படின்னு சொல்லுவோமா. இங்க அதுக்கு பதில நோடு பேக்கேஜ் மாடியூல் நமக்கு வந்து நிறைய நோடு பேக்கேஜ் மாடியூல் தேவைப்படுது. ஸோ நோடு மாடியூல்ஸ் தேவைப்படுது. எஸ் ஸ்டெப் 1 கிளியர் இருக்கேன். கையில் நிறைய வந்து நோடு பேக்கேஜ் தேவைப்படுது. அந்த மாடியூல்ஸ் எல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம இந்த ஃபோல்டர்ல இனிஷியலைஸ் பண்றோம். -y எதுக்கு அப்படின்னா நம்ம எல்லா ஆன்சருக்கு வந்து எஸ்ன்னு சொல்லுங்க. நம்ம வந்து எல்லா கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து எஸ்ன்னு சொல்லுங்க. ஸோ -y னா
எஸ் ஓகே. ஸோ என்பிஎம் இனிட் ஐஃபன் இது கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பாதி தொல்லை இருக்காது. இல்லைன்னா நம்ம ஒவ்வொன்றையும் படிச்சு பார்த்து எஸ் வந்து போனா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அந்த லெட்டர் வந்து டைப் பண்ணிட்டு இருக்கணும். என்பிஎம் இனிட் ஒயின் கொடுத்தா போதும். இந்த எம்டி ஃபோல்டர்ல நல்லா இருக்கீங்க. இந்த எம்டி ஃபோல்டர்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த என்பிஎம் வந்து பார்த்தா இனிஷியலைஸ் ஆயிரும். எஸ் நான் வந்து பார்த்தா என்டர் தரேன். ஸோ எனக்கு வந்து இப்போ அந்த எம்டி ஃபோல்டர் இருக்கா சாரி ஃபாதர். ஸோ அந்த எம்டி ஃபோல்டர்ல போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா எஸ் எனக்கு வந்து பார்த்தா பேக்கேஜ் வந்து பார்த்தா இன்ஸ்டால் ஆயிடுச்சா. ஸோ நோடு பேக்கேஜ் மாடியூல் வந்து பார்த்தா இன்ஸ்டால் ஆயிடுச்சா. ஓகே கிளியர். ஸோ இது கிளியரா இது கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து கிளியர் சொல்ல முடியும். இது கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து கிளியர் சொல்ல முடியும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதே மாதிரி தான் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா டே 23ல இந்த நியூ ஃபோல்டர் வந்து பார்த்தா கொடுத்துருக்கேன். ஓகே இந்த டே 23 வந்து பார்த்தா இந்த நியூ ஃபோல்டர் வந்து பார்த்தா கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதை வந்து பார்த்தா நான் நிறைய கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் வந்து பார்த்தா இப்போதைக்கு ஓப்பன் பண்ணிருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்தா இப்போதைக்கு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே கிளியர். ஸோ உங்களுக்கு கிளியரா எஸ் இது மாதிரி தான் கிரியேட் பண்ணோம். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேயே உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் போயிட்டு வந்து பார்த்தா சிஓடிஇ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். சிஓடிஇ டாட் கொடுத்தா அப்படின்னா இதுல வந்து நமக்கு வந்து பார்த்தா விசுவல் ஸ்டுடியோ கூட ஓப்பன் ஆகுமா. நம்ம இப்போ கிரியேட் இது வந்து நம்ம கிரியேட் பண்ணது அதுல ஆல்ரெடி என்ன இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் பேக்கேஜ் டாட் ஜேசன் மட்டும் இருக்கா. ஸோ அந்த பேக்கேஜ் டாட் ஜேசனோட என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து சும்மா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் பேக்கெண்ட் டாட் ஜேஎஸ் ஓகே. ஸோ பேக்கெண்ட் டாட் ஜேஎஸ் கொடுக்குறோமா. இது ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் போயிருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு ஃபைல் தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா எஸ் சர்வர் டாட் ஜேஎஸ் இருக்கா. அதான் இந்த சர்வர் டாட் ஜேஎஸ் வந்து பார்த்தா அந்த மாதிரி ஒரு ஃபைல் தான். இது நம்ம ப்ரீவியஸ் டே கிரியேட் பண்ணது தெளிவாக. இது வந்து பார்த்தா நம்ம ப்ரீவியஸ் டேல வந்து பண்ண கிரியேட் பண்ணது. ஸோ ஹெச்டிடிபி நமக்கு வந்து பண்ண தேவைப்படுற மாடியூல். ஸோ ஐ ஹோப் தட் இதுக்கு முன்னாடி கிளாஸ் அட்டென்ட் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். ஸோ அதனால சொல்ல இது பண்ண ஜாவா ஸ்கிரிப்ட் HTML மாதிரி கிடையாது. நம்ம வந்து பண்ணா கண்டினியூஸா நான் சொல்ற லிசன் பண்ணதான் அந்த ஃப்ளோ வந்து பண்ண புரியும். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ் மிஸ் பண்ணவங்க கைண்ட்லி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கிளாஸ் கான்செப்டை மட்டும் தெளிவாக கவனிங்க. ஓகே ஆல்வேஸ் கிளியர். கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து ஓகேன்னு சொல்லணும். ஸோ கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து ஓகே சொல்லணும். ஹோப்ஃபுல்லி என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க நம்மளுக்கு. ஸோ இதனால தான் சொல்றேன் எந்த ஒரு ரிசல்ட்டாகவும் லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணிடுறாங்க தெளிவாக. ஸோ HTTP சர்வர் வந்து பண்ண கிரியேட் பண்ணோம். கிரியேட் பண்ணி நம்ம வந்து பண்ணா இப்போ வந்து பண்ணா நெட்ஃபிளிக்ஸ் இருக்கா. ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து பண்ணா சர்வர் டாட் HTML ஒரு ஃபைலை கொடுத்து அதை ரீட் பண்ணி ரீட் ஆச்சுன்னா அதை கொண்டு வந்து தரணும் சொன்னோமா. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா அதில் ஓப்பன் பண்றேன் மூவ்மெண்ட்டு. ஸோ வந்து பண்ணா கிளியர் டெர்மினல் கொடுக்குறேன். ஸோ நீங்க வந்து பண்ணா கிளியர் டெர்மினல் கொடுத்தா அப்படின்னா கிளியர் ஆயிரும். அதில் போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து பண்ணா மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு நியூ டெர்மினல் கொடுக்குறேன். ஸோ நியூ டெர்மினல் வந்து பண்ணா ஸோ நான் கண்ட்ரோல் C கொடுக்குறேன். கண்ட்ரோல் C ஓகே எஸ் ஓகே புரியுது உங்களுக்கு. ஸோ புரியுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே ஸோ கண்ட்ரோல் C கொடுத்தா அப்படின்னா நல்லா கவனிங்க. கண்ட்ரோல் C கொடுக்க கற்றுக்கணும். அடுத்து வந்து பண்ணா உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். அது பண்ணா டெலிட் பண்ணிடுறேன். இந்த டெர்மினலை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது கண்ட்ரோல் பேக்டிக் சிம்பிள். ஓகே ஸோ கண்ட்ரோல் பிளஸ் பேக்டிக் சிம்பிள் நான் உங்களுக்கு நோட் பண்ணல காமிக்கிறேன். ஸோ நான் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே சொன்னேன் பட் இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறேன். டோன்ட் வரி. ஸோ வந்து பண்ணா டெர்மினல் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ ஓப்பன் டெர்மினலுக்கு வந்து பார்த்தோன்னா ஷார்ட்கட். ஓகே ஓப்பன் டெர்மினலுக்கு வந்து பார்த்தோன்னா ஷார்ட்கட் வந்து பார்த்தோன்னா கண்ட்ரோல். ஓகே ஸோ கண்ட்ரோல் பிளஸ் வந்து பார்த்தோன்னா பேக்டிக் சிம்பிள். ஓகே ஸோ பேக்டிக் சிம்பிள்னா ஸோ எங்கே இருக்கும் அப்படின்னா உங்களோட கீபோர்டில் வந்து பார்த்தோன்னா எஸ்கேப்புக்கும் டேபுக்கும் வந்து பார்த்தோன்னா சென்டரில் இருக்கும். ஓகே ஸோ எஸ்கேப் கீ கீழே டேபு கீக்கு மேலே இருக்கும். ஸோ கண்ட்ரோல் பிளஸ் பேக்டிக். ஓகே ஸோ பேக்டிக் கொடுத்துட்டேன். ஸோ பேக்டிக் சிம்பிள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சர்வர் வந்து பார்த்தா ஸ்டாப் பண்ணுறது. சர்வர் வந்து பார்த்தா ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஸோ ஸ்டாப்பிங் சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. நீங்கள் கொடுக்குறது கண்ட்ரோல் பிளஸ் C. ஓகே ஸோ கண்ட்ரோல் பிளஸ் C கொடுத்தீங்க அப்படின்னா சர்வர் வந்து பார்த்தா ஸ்டாப் ஆயிரும். அவ்வளோ கிளியரா. ஸோ இதை வந்து பாருங்க இதுக்கான ஷார்ட்கட். ஓகே இதை வந்து பாருங்க இதுக்கான ஷார்ட்கட்டு தெளிவாக கவனிங்க. இப்போ நான் வந்து பாருங்க ஒருவேளை இந்த டெர்மினல் வந்து பண்ணா கிளியர் டெர்மினல் கொடுக்குறேன் அப்படின்னா இது நான் நல்லா கவனிங்க. அது பண்ணா இப்போ நான் வந்து சர்வர் டாட் நோடு சர்வர் டாட் ஜேஎஸ். ஓகே ஸோ சர்வரை ரன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபைல் நேம் இருக்குல்ல நம்ம வந்து பாருங்க இதில் ஃபைல் நேம் என்ன கொடுத்தோம். ஸோ ஃபைல் நேம் இது பண்ணா பேக்கெண்ட் டாட் ஜேஎஸ்ஸா. ஸோ அது மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம். ஓகே ஸோ தெளிவாக கவனிங்க. ஸோ நான் எது யாரை கன்சிடர் பண்ணி மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா ப்ரீவியஸ் கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்களும் அண்ட் மோர் ஓவர் ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து போனால் ஒரு கிளாரிட்டியான ஐடியா இல்லாதவங்களும் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ கைண்ட்லி சார் இது உங்களுக்கான கிளாஸ் தான் தெளிவாக சொல்கிறேன்.
ஸோ நோடு server.js இருக்கு அப்படின்னா நம்ம வந்து npm ஸ்டார்ட் கொடுத்தோமா, ஸோ ரியாக்ட்ங்கிற அந்த ஃப்ரண்ட் எண்டை ஸ்டார்ட் பண்ண நம்ம என்ன கொடுத்தோம், npm ஸ்டார்ட் கொடுத்தோமா. அதே மாதிரி சர்வர் ஸ்டார்ட் பண்றதுக்கு சர்வர் வந்து போனா ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது நோடு ஃபைல். ஓகே, ஸோ பேக் எண்ட்னா பேக் எண்டு, ஃபைல்னா ஃபைல். ஓகே, அந்த ஃபைல் நேம் நம்ம வந்து போனா அப்படியே கொடுக்க போறோம். ஆர்கனைஸ் இது ஓகேவா? இது ஓகே அப்படின்னா சாட்ல வந்து சூப்பர் கிளியர் டைப் பண்ணுங்க. இது ஓகே அப்படின்னா ஸ்னாப் எடுத்து வச்சுங்க, சூப்பர் கிளியர் டைப் பண்ணுங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ போயிட்டு இங்க இருக்கா, ஸோ சர்வர்ங்கிற ஃபைல் தான் நம்ம இருக்கா. ஸோ server.jsல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா netflix.html ஃபைலை கெட் பண்ணி கொண்டு வரணும் சொல்றேன். ஓகே, ஸோ இந்த ஃபைல் எங்க இருக்கு அப்படின்னா இங்க இருக்கா. ஸோ netflix.html ஃபைல் இருக்கா, ஸோ அந்த ஃபோல்டர்ல இருக்கணும். அந்த ஃபைலை என்ன பண்ணணும் அப்படின்னா கெட் பண்ணி கொண்டு வர சொல்றேன். இப்போ நான் வந்து பாருங்க என்டர் கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ சாரி ஃபாதர், ஸோ இங்க என்டர் கொடுக்கணும். என்டர் கொடுத்தேன் அப்படின்னா சக்சஸ். ஓகே, சக்சஸ் எப்படி வருது அப்படின்னா நான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ backend.listen கொடுத்தேன் அப்படின்னா console.log வந்து போனா சக்சஸ்ஃபுல் பிரிண்ட் ஆகும் சொல்லிருக்கேன். எனக்கு வந்து போனா சர்வர் வந்து போனா சக்சஸா வந்துருச்சு. எஸ், சூப்பர் சூப்பர் கிளியர். ஓகே, ஸோ இது தெரியாத நீங்க என்ன பண்றேன் அப்படின்னா இதுல உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்ம வந்து போனா எந்த லோக்கல் ஹோஸ்ட்ல ரன் பண்றோம், ஸோ லோக்கல் ஹோஸ்ட் 3000 தான். ஸோ நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இதை போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் 3000 கொடுத்தேன் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண நெட்ஃபிளிக்ஸ் ஃபைல் இருக்கா, ஸோ யாருக்காச்சும் ஞாபகம் வருதா, ஸோ யார் என்ன தெரிகிறதா? எஸ், நம்ம வந்து போனா டே 6 and 7ல கிரியேட் பண்ணோம்ல அந்த நெட்ஃபிளிக்ஸ் ஃபைலை நான் போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் 3000. ஓகே, ஸோ புரியுது உனக்கு? இது வந்து பார்த்தா லைவ் சர்வர் கிடையாது, என்னோட லோக்கல் சர்வர். ஸோ நான் எந்த சர்வர்ல என்னோட சர்வர் என்ன ஆகுதோ அதை நான் போயிட்டு இந்த அட்ரஸை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு அந்த நெட்ஃபிளிக்ஸ்ங்கிறது கெட் பண்ணி கொண்டு வரும். ஸோ இப்படிதான் நம்ம போயிட்டு ஹோம் பேஜை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஹோம் பேஜை கெட் பண்ணி கொண்டு வரும். ஓகே, ஸோ நம்ம போயிட்டு ஹோம் பேஜை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஹோம் பேஜை கெட் பண்ணிட்டு வரோம். அபவுட் பேஜை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த சர்வர் என்ன பண்ணோம் அப்படின்னா அபவுட் பேஜ் வந்து எடுத்துட்டு வரும். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் நம்ம இந்த சர்வர்ல நம்ம வந்து பண்ணா ப்ரீவியஸ் டே கிளாஸ்ல என்ன பண்ணோம், நம்மளாம் வந்து பண்ணா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணோமா, ஸோ server.html. ஸோ அது மாதிரி இந்த இடத்துல server.html பதிலா netflix.html நம்ம நம்ம கிரியேட் பண்ண ஃபைலே கொடுத்துருக்கேன். இது கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்குது, எஸ் அந்த ஃபைலை அப்படியே கெட் பண்ணி கொண்டு வரதா. நம்ம ஒன்றும் பண்ணல, போறோம் இந்த இடத்துல போயிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் லோக்கல் ஹோஸ்ட் டைப் பண்றேன். லோக்கல் ஹோஸ்ட் வந்து போனா சர்வர் ரன் ஆயிட்டு இருக்கு. சர்வர் என்ன ஆச்சு அப்படின்னா எனக்கு அந்த லோக்கல் ஹோஸ்ட் 3000 டைப் பண்ணா இந்த ஃபைல் வரப்போகுது. கிளியர்? ஸோ நம்ம இதுல வந்து பண்ணலாம் வேற ஏதாச்சும் தேவைப்படுது அப்படின்னா ஸ்லாஷ் ஆட் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். அதுதான் எப்படி கொடுக்க போறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணா இப்ப பார்க்க போறோம். ஸோ அல்வேஸ் கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து ப்ரொசீஜர் சொல்ல முடியுமா? ஸோ கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து ப்ரொசீஜர் சொல்ல முடியுமா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சேம் இதே மாதிரி இது வந்து பண்ணா கெட் மெத்தட். ஓகே, ஸோ நம்ம இப்ப பண்ணது இன்னைக்கு கான்செப்ட் என்னன்னா இமேஜ் அப்லோட் பண்ண. ஓகே, ஸோ தெளிவாங்க இன்னைக்கு கான்செப்ட் நான் சொல்லிடுறேன். எஸ், சூப்பர். ஓகே, ப்ரொசீட். ஸோ இன்னைக்கு கான்செப்ட் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ரெண்டு பண்ண போறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கெட்டுங்கிற மெத்தட். ஓகே, ஸோ கெட்டுங்கிற மெத்தட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டுங்கிற மெத்தட். ஓகே, ஸோ போஸ்ட் மெத்தட். அதர்வைஸ் நல்லா கவனிங்க. நான் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா நான் அப்ளிகேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், ஏன் பண்ண போறோம் அப்பதான் தெளிவாக புரியும். ஸோ கைலி சார் தெளிவாக கவனிங்க. Sorry for that. Yes, thank you so much. Okay, இப்போ வந்து பாருங்க கெட் மெத்தட்னா நான் போயிட்டு ஒரு அட்ரஸ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ நான் போயிட்டு சர்ச் சம் அட்ரஸ். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த கெட் மெத்தட்ல நான் போயிட்டு வந்து பண்ணா சர்ச் சம் அட்ரஸா. அப்ப என்ன அட்ரஸ்? எஸ், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க லோக்கல் ஹோஸ்ட். ஓகே, ஸோ லோக்கல் ஹோஸ்ட் 3000 அட்ரஸா தெளிவா கவனிங்க. லோக்கல் ஹோஸ்ட் 3000 தான் என்னோட அட்ரஸா. லோக்கல் ஹோஸ்ட் 3000 தான் அட்ரஸ் அப்படின்னா நான் என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தா கெட் மெத்தட். ஓகே, சொல்லுங்க என்டர் கொடுத்தா கெட் மெத்தட் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த சர்வர் தெளிவா கவனிங்க. அந்த சர்வர் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த வெப் பேஜை என்னோட நல்லா கவனிங்க. இதுல தெரியுது நமக்கு இந்த நெட்ஃபிளிக்ஸ் எங்க இருக்கு, என்னோட சிஸ்டம்ல ஒரு ஃபைல் இருக்கு, என்னோட லோக்கல் சர்வர்ல இருக்கா. நெட்ஃபிளிக்ஸ்ல ஃபைல் லோக்கல் சர்வர்ல இருக்கா. நான் ஆனா சம்பந்தமே அதில் போயிட்டு அட்ரஸ் கொடுத்து என்டர் பண்ண அப்படின்னா என்னோட லோக்கல் ஃபைல்ல இருக்கு. அதை வந்து பண்ண எப்படி கெட் பண்ணி கொண்டு வருது? எஸ், இதான் என்ன சொல்றோம் அப்படின்னா கெட் மெத்தட். ஓகே, ஆல்வேஸ் கிளியரா? நம்ம அந்த அட்ரஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த அட்ரஸ்ல என்ன ஃபைல் இருக்கோ அந்த ஃபைல் நேமை கெட் பண்ணி நமக்கு வந்து கொண்டு வருது. ஸோ கெட் மெத்தட் கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து கெட் டைப் பண்ணுமா,
ஸோ இதான் வந்து பார்த்தா கெட் மெத்தட். இந்த கெட் மெத்தட் மூலயமா தான் நம்ம வந்து நம்மளோட அப்ளிகேஷன் நேம் தெரியுமா? ஸோ டே 23 வந்து பார்த்தா ஸோ இமேஜ் அப்லோட் யூசிங் Node.js. ஓகே, ஸோ இமேஜ் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா அந்த இமேஜ் அப்லோட் பண்ற பேஜ் நமக்கு தேவையா? கிளியர்? எஸ், கெட் மெத்தட் கிளியரா? தெரியாம இமேஜ் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்ம லாகின் பண்ணோம் அப்படின்னா லாகின் பண்ற பேஜ் தேவையா? ஃபார் எக்ஸாம்பிள் இதுல போயிட்டு நான் வந்து பார்த்தா இப்ப பரணி டைப் பண்றீங்க. ஸோ பரணி டைப் பண்ணிட்டு கெட் ஸ்டார்டர் கொடுத்தா அப்படின்னா இது போஸ்ட் மெத்தட். ஓகே, ஸோ போஸ்ட் மெத்தட் என்ன பண்ணும், என்னோட இமேஜை போயிட்டு போஸ்ட் பண்ணுமா, போஸ்ட் பண்ணி ஸோ பர்னிங்கிற ஐடி வந்து பண்ண செக் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணும், மறுபடியும் கெட் மெத்தட்ல வேற கொண்டு வருமா? கிளியரா உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ உங்களுக்கு கெட் மெத்தட் கிளியர் நம்புறேன். நம்ம ஒரு ஃபார்ம்ல போயிட்டு வந்து பண்ணா ஓகே, ஸோ உங்களுக்கு காமிக்கிறோம். ஓகே, நான் வந்து பண்ணா இந்த ஃபைல் தான் நம்ம ரன் பண்ண போறோம். ஓகே, ஸோ இந்த ஃபைல் தான் ரன் பண்ண போறோம். ஸோ ரன் பண்ண போறத வந்து பண்ணா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பண்ணா உங்களுக்கு காமிச்சிடறேன். ஸோ கண்ட்ரோல் சி கொடுத்துறேன். கண்ட்ரோல் சி கொடுத்தா அப்படின்னா எனக்கு சர்வர் வந்து பண்ணா ஸ்டாப் ஆயிரும். ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தா RR இருக்கா, ஸோ server.js இருக்கா, இந்த சர்வர் வந்து நான் ரன் பண்றேன். லோக்கல் ஹோஸ்ட் ரன்னிங் அட் HTTP லோக்கல் ஹோஸ்ட் 3000 இருக்கா. நான் போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து எனக்கு தெரியுதா, ஸோ சூஸ் ஃபைல் நோ ஃபைல் சூஸ்ன்னு காமிக்குதா, அப்லோட் இமேஜ் இருக்கா. ஸோ இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இமேஜ் அப்லோட் பண்ணோம். ஸோ நம்ம வந்து ஃபைலை சூஸ் பண்ண போறோம். ஒன்றும் இல்லை, இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ண போறீங்க இல்லையா? ஓகே, இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ண போறீங்க. என்ன பண்ண போறீங்க, ஸோ வந்து பார்த்தா ஆடுன்னு இருக்குமா, ஆடுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணோன்னா ஒரு பேஜ் வருமா, அது என்ன இருக்கும், ஆட் இமேஜ்னு இருக்குமா, அதை கிளிக் பண்ணோன்னா இமேஜ் வருமா. அதே மாதிரி தான் ஆடுங்கிறத கிளிக் பண்ணா கெட் மெத்தட். என்ன பண்ணீங்க, இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு நம்ம போஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி அந்த ஆடுங்கிற பட்டனை கிளிக் பண்ணா கெட் மெத்தட். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேஜ் வந்துருச்சா, அதுல போயிட்டு இமேஜை சூஸ் பண்ணி நம்ம வந்து போஸ்ட்னு கொடுக்குறோமா, அது வந்து பார்த்தா போஸ்ட். ஓகே, அவ்வளோதான் சிம்பிள். ஓகே, அதே கிளியர் ஓகே. ஸோ கெட் மெத்தட்னா அந்த வெப் பேஜை கொண்டு வரணும். ஸோ எங்கேருந்து கொண்டு வரணும், சர்வர்ல தான் கொண்டு வரணும். அடுத்ததுக்கப்புறம் போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா சர்வர்ல போயிட்டு ஒரு இடத்துல போய் போஸ்ட் ஆகப்போதான். ஸோ இப்போ கிளியர் அப்படின்னா சூப்பர் கிளியர் சொல்ல முடியுமா? ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு. ஸோ இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஆடுங்க, நம்ம போஸ்ட் போறதுக்கு அந்த ஆடுங்கிற ஐக்கானை தொட்டோம் அப்படின்னா அந்த ஆட் பண்ற வெப் பேஜ் வருதா, அதை கெட் பண்ணி கொண்டு வரணும்னா கெட் மெத்தடு. அதுல இமேஜ் ஆட் பண்ணிட்டு இப்போ நான் லோக்கல் ஹோஸ்ட் 3000 டைப் பண்ண அப்படின்னா ஸோ இதை டைப் பண்றதும் அந்த ஆடில் ஐக்கான ஓகே கிளியர். ஓகே, சூப்பர். நான் மறுபடியும் சொல்றேன், லோக்கல் ஹோஸ்ட் 3000 கிளிக் பண்ணி என்டர் கொடுத்தா அப்படின்னா எனக்கு இந்த ஃபார்ம் வந்து பண்ண வந்துருச்சா, இது வந்து பண்ண கெட் மெத்தட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம்ல நான் ஃபைலை சூஸ் பண்ணி நான் வந்து பண்ண ஏதோ ஒரு இமேஜ் சூஸ் பண்ணுறேன், உங்களுக்கு காமிக்கிறேன். இமேஜ் சூஸ் பண்ணி அப்லோடு இமேஜ், இந்த அப்லோடு இமேஜ் கொடுத்தா அப்படின்னா அது வந்து பண்ணா போஸ்ட் மெத்தட். ஓகே, இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுறோம். எதுக்கு போடுறோம், போஸ்ட் மெத்தட். ஓகே, அவ்வளோதான் சிம்பிள். ஸோ சூப்பர் கிளியர். ஸோ இப்போ வந்து பரவாயில்ல தெளிவாக புரிஞ்சுக்க நம்புறேன். இதை இன்னமும் வந்து பண்ண நம்ம ப்ரோக்ராம் மூலியமா தெளிவாக பார்க்கலாம். எஸ், இதுதான் நம்ம இன்னைக்கு கிரியேட் பண்ண கிரியேட் பண்ண போற அந்த அப்ளிகேஷன். ஓகே, இதான் வந்து பாருங்க நம்ம கிரியேட் பண்ண அப்ளிகேஷன். இதை பத்தி ஒரி பண்ணிக்க வேணாம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம வந்து பாருங்க ஒன்னு இல்ல, ப்ரீவியஸ் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதே தான் வந்து பாருங்க. இதை இப்போதைக்கு கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துறேன். கொடுத்துட்டு நான் வந்து பாருங்க நோட் பேட் இருக்கா, ஸோ நோட் பேட்ல வந்து பாருங்க வச்சிடறேன். ஸோ இது இப்படியே இருக்கட்டும். இது இல்லாம நம்ம நேத்து பார்த்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அப்ப இது எதுக்கு சொல்றேன், இது வந்து பண்ணா எதுக்குன்னு நான் வந்து பண்ண அதுக்கப்புறம் சொல்றேன். தெளிவாக கவனிங்க. எஸ், ரெடியா? ஸோ ரெடி அப்படின்னா எக்ஸைட்டன் டைப் பண்ணியுமா, ஸோ ரெடி அப்படின்னா எக்ஸைட்டன் டைப் பண்ணியுமா. சிம்பிள் ப்ரோக்ராம் தான். இதுல ஒரு முக்கியமான கான்செப்ட் பார்ப்போம். நமக்கு வந்து பண்ண நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அது என்னங்கிறத நான் ஒன் பை ஒன் வந்து பண்ண தெளிவாக சொல்றேன். எஸ், ஸோ நம்ம வந்து பாரு நமக்கு தேவையான ரெண்டு மாடியூல் இருக்கா. ஸோ கான்ஸ்டன்ட் HTTP தான் மாடியூல். இங்க வந்து பாத்தீங்கன்னா பாத். ஓகே, எஸ், எக்ஸைட்டட். ஓகே, சூப்பர். ஸோ
ஸோ நானும் எக்ஸைட்டா இருக்கேன். தெளிவா லிசன் பண்ணுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்துங்கிற ஒரு மாடியூல் இருக்கு. ஸோ பாத்துங்கிற மாடியூல் எதுக்கு அப்படின்னா நம்ம போஸ்ட் போறது நோட் ஜேஸ்ல நம்ம வந்து போயிட்டு ஏதோ ஒரு லைவ் சர்வர்ல வந்து போகல. நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்ல மறுபடியும் சொல்றேன், ப்ரீவியஸ் கிளாஸ் அட்டன் பண்ணா நான் சொன்னது புரியும். மற்றவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும், பட் கெட் பண்ணிக்கங்க. ஸோ எனக்கே மனசு சொல்லுவோம், ஓகே. பட் இருந்தாலும் வேற வழி இல்லை, கெட் பண்ணிக்க. ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா லைவ் சர்வர் பார்த்தோம். ஓகே, லைவ் சர்வர்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ லோக்கல் சர்வர்னா என்ன பார்த்தோமா. ஸோ லைவ் சர்வர்ல வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து லைவ் சர்வர் வந்து பார்த்தோன்னா நம்ம போற இன்ஸ்டாகிராம் வந்து போற லைவ் சர்வர். ஏன்னா நம்ம போற போஸ்ட் நம்மளை ஃபாலோ பண்ற எல்லாத்துக்குமே தெரியுதா. பட் நம்ம எடுத்து ஒரு ஸ்னாப் வந்து ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்றேன். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ் அட்டன் பண்ணாம தெளிவாக கொடுங்க. ஒரு ஸ்னாப் எடுக்கிறேன்னு வைங்களேன். ஸ்னாப்பை சேவ் பண்ண அப்படின்னா என்னோட லோக்கல் கேலரியில போய் இருக்கா. பட் அதே ஸ்னாப்பை நான் வந்து பண்ணா ஸ்டோரியில போஸ்ட் பண்ணா எல்லாத்துக்குமே இருக்கா. ஸோ புரியுதா உனக்கு. அதே இமேஜ் தான், அதே மூஞ்சி தான், அதே ஃபில்டர் தான். ஓகே, ஸோ அந்த ஃபில்டர் உங்களை பொறுத்து. ஓகே, ஸோ அதே ஃபில்டர் உள்ள அந்த இமேஜை நான் சேவ் பண்ண அப்படின்னா என்னோட லோக்கல் ஃபைல் இருக்கு, அது வந்து பண்ணா லோக்கல் சர்வர். அதே வந்து பாரு ஸ்டோரி போட்ட அப்படின்னா லைவா இருக்கா, எல்லாரும் பார்க்க முடியுதா. ஸோ அது பண்ணா லைவ் சர்வர். ஓகே, பட் இதுல சர்வர்னு சொல்ல முடியாது. ஸோ லைவா வந்து பாரு போதா. சேம் லைக் தட் இப்ப நான் போயிட்டு இந்த லோக்கல் ஹோஸ்ட் இருக்கா, லோக்கல் ஹோஸ்ட் 3000 டைப் பண்ணா எனக்கு இந்த இமேஜ் வரும். ஆனா உங்களுக்கு வருமா? இந்த வெப் பேஜ் எனக்கு வரும், உங்களுக்கு வருமா? வராது. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் சர்வர். ஓகே, பட் இப்ப பாருங்களேன், தெளிவாக ஒரு எக்ஸாம்பிள் நான் தெளிவா சொல்றேன். கிடைச்சிருச்சு. சொல்றேன். இப்ப இந்த லோக்கல் ஹோஸ்ட் 3000 நான் டைப் பண்ணி சர்ச் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன நடக்குது? எஸ், ஒரு ஃபார்ம் வருதா. பட் அதே நீங்க போறீங்க, போயிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் 3000 டைப் பண்ணீங்கன்னா இந்த ஃபார்ம் வருமா? கண்டிப்பா வராது. பட் நம்ம ரெண்டு பேருமே போயிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா நெட்ஃபிளிக்ஸ் டைப் பண்றோம். நல்லா நீங்க நம்ம ரெண்டு பேருமே போயிட்டு நெட்ஃபிளிக்ஸ் டைப் பண்றோம். கண்டிப்பா இது வருமானா? வரும். வராதா? எஸ் ஆர் நோ? ஸோ கண்டிப்பா இது பண்ணா நான் சர்ச் பண்ணாலும் வரும், நீங்க சர்ச் பண்ணாலும் வரும். அப்ப இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்பேஜ் வந்து பாத்தீங்கன்னா என்னோட லோக்கல் ஹோஸ்ட்ல என்னோட சிஸ்டம் ஃபுல்லா மட்டும் தான் இருக்கு. ஸோ அதுதான் நோட் ஜேஎஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ லோக்கலாவே வந்து பண்ண ஒரு சர்வரை கிரியேட் பண்ணிக்க. பட் இது வந்து பாத்தீங்கன்னா லைவ் சர்வர். ஸோ லைவா வந்து பண்ணா சர்வர்ல அப்லோட் பண்ணிட்டாங்க. எஸ், கண்டிப்பா வந்து பண்ணா எஸ். ஓகே, ஸோ லைவ்ல வந்து பண்ண அப்லோட் பண்ணிட்டாங்க. அப்லோட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா என்னாலையும் பார்த்துக்க முடியும், உங்களாலையும் பார்த்துக்க முடியும். அவ்வளவு சிம்பிள். நான் போய் சர்ச் பண்ணாலும் சர்வர் கெட் பண்ணி கொண்டு வரோம், நீங்க போய் சர்ச் பண்ணாலும் சர்வர் கெட் பண்ணி கொண்டு வரோம். பிகாஸ் திஸ் இஸ் அ லைவ் சர்வர். ஓகே, பட் இதை நீங்க போய் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட் 3000 சொல்லி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வராது. ஸோ கண்டிப்பா அது பண்ணா இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அவ்வளோ சிம்பிள் அந்த பாத். ஓகே, ஸோ இப்போ நான் போயிட்டு வந்து பாருங்க அந்த இமேஜ் எடுத்துட்டு வந்தோம்ல. ஸோ நம்ம வந்து பண்ணா எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஏன் நம்ம வந்து பாருங்க பார்த்து யூஸ் பண்றோம் அப்படின்னா நல்லா நீங்க நம்ம வந்து பாருங்க எதனால பார்த்து வந்து பாருங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸோ தெளிவா நீங்க ஏன் இதுல ஃபைல் சிஸ்டம் யூஸ் பண்ணல அண்ட் மோர் வந்து பார்த்து யூஸ் பண்றோம் அப்படின்னு நான் தெளிவா சொல்றேன். ஸோ அது ரெண்டும் நான் சொல்ல விரும்பணும். ஐ மீன் சொல்ல விரும்பல, கண்டிப்பா சொல்லி அவனுக்கு. ஸோ ஃபைல் சிஸ்டம் ஏன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல நான் கண்ட்ரோல் கொடுக்குறேன். கண்ட்ரோல் கொடுத்தேன் அப்படின்னா நான் வந்து ஒரு ஃபைலை வந்து பாத்தா வெளியே இருந்து கொண்டு வரல. ஓகே, ஸோ ஃபைலை வந்து பாத்தா வெளியே இருந்து கொண்டு வரல, நான் வந்து பாத்தா உள்ளுக்குள்ளேயே ஒரு ஃபைலை வந்து பாத்தா கிரியேட் பண்றேன். ஓகே, ஸோ புரியுதா உங்களுக்கு. ஸோ இங்க பார்த்தா தெரியும் இந்த server.js இருக்கா, இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபைல் சிஸ்டம் யூஸ் பண்ணி ஃபைல வந்து பாத்தா எப்பஸ்டா ரீட் ஃபைல் கொடுத்து நம்ம வந்து பாத்தா ரீட் பண்ணி கொண்டு வருவோமா. பட் இங்க நான் ரீட் பண்ணவே தேவையில்லை. அந்த ஃபைலை நான் வந்து பாத்தா உள்ளேயே கிரியேட் பண்ணிட்டேன். இந்த லாகின் ஃபார்ம் இருக்குல்ல, ஸோ இது பார்த்தா தெரியும். ஸோ HTML, ஸோ ஹெட்டில் வந்து பாத்தா டைட்டில், அப்லோட் இமேஜ், ஸோ பாடி, ஆக்ஷன். ஓகே, ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், டோன்ட் வரி. இதில் வந்து பாத்தா கண்ட்ரோல் C கூட கொடுத்து வந்து பார்த்தா நம்மளோட எஸ் server.html இருக்கா. ஸோ இதில் போயிட்டு அப்புறம் நான் கண்ட்ரோல் A கொடுத்து delete பண்ணிட்டு கண்ட்ரோல் V கொடுக்குறேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைல். ஓகே, நான் வந்து பார்த்தா ஓப்பன் இது லைவ் சர்வர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தா ஓப்பன் ஆகுதா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணிங்க, இது வந்து பார்த்தா சர்வர் கிடையாது, இது வந்து பார்த்தா நார்மல் நல்லா லோக்கல் ஹோஸ்ட் 3000 அதே தான் வரப்போகுது. நான் சொன்னேன்ல 127.0.0.1. ஓகே, ஸோ அந்த அட்ரஸ்ல 5500 போர்ட்ல வந்து பார்த்தா server.html ஃபைல் வந்து பண்ணா இது வந்து பண்ணா ப்ரௌசர் ரெண்டாவது. ஓகே, நல்லா பண்ணிங்க. இப்போ நம்ம ஓப்பன் இது லைவ் சர்வர் கொடுத்தோம் அப்படின்னா லைவ் சர்வர். ஓகே, ஸோ ஓப்பன் இது லைவ் சர்வர் அப்படின்னா ப்ரௌசர்ல 2000 இருக்கு, லோக்கல் ஹோஸ்ட் 3000 அப்படின்னா இது வந்து நோட் ஜேஸ்ல வந்து பண்ணா 2000 இருக்கு. இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரிய நம்புறேன். இந்த ஃபைலை தான் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா
இந்த சர்வர்ங்கிற ஃபைலுக்குள்ளே இந்த மொத்த ஃபைலை தான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இதுக்குள்ளேயே நான் வந்து பார்த்தா டெவலப் பண்ணிட்டேன். ஓகே, இதுக்குள்ளேயே நான் டெவலப் பண்ணிட்டேன். அதனாலதான் எனக்கு வந்து பார்த்தா ஃபைல் சிஸ்டம் வந்து பார்த்தா எனக்கு தேவை. ஓகே, ஸோ கைஸ் கிளியர். ஓகே, ஸோ கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து எஃப்எஸ் டைப் முடியுமா? ஸோ எதனால வந்து பார்த்தா வந்து ஃபைல் சிஸ்டம் யூஸ் பண்ணல. ஓகே, ஸோ எதனால வந்து பார்த்தா நம்ம ஃபைல் சிஸ்டம் யூஸ் பண்ணல அப்படிங்கிறத நான் இங்க சொல்லியிருக்கேன். ஓகே, நம்ம மட்டும் இது பண்ணா அதை கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துறேன். ஸோ நம்ம நார்மலா உங்களுக்கு எப்படி நம்ம ப்ரீவியஸ் டேட்டா கிரியேட் பண்ணோமோ அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நமக்கு எக்ஸ்ட்ரா என்ன தேவைப்படுதோ நான் சொன்னேன் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே, ஆல்வேஸ் கிளியர்? எஸ். ஸோ எஃப்எஸ் கிளியர். ஓகே, அண்ட் மோர் ஓவர் இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா யாராலையும் 1 ஹவர்ல வந்து பார்த்தா டெவலப் பண்ண முடியாது. ஸோ நான் உங்களுக்கு இதுக்கான ஐடியா கொடுக்குறேன். ஏன்னா இது நம்ம வந்து பார்த்தா நம்ம ப்ரீவியஸ் டே கிளாஸ்லயே ஒரு ஸ்ட்ராங்கான பேசிக் கொண்டு வந்தாச்சு. ஸோ ஸ்ட்ராங்கான பேசிக் கொண்டு வந்தாச்சு. அதனால உங்களுக்கு புரியாம இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அட்டென்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணோம்? எஸ், நமக்கு தேவையான 2 மாடியூல் வந்து பண்ணா கெட் பண்ணிட்டோம். தேவையான 2 மாடியூல கெட் பண்ணிட்டோம். இந்த பாத் எதுக்கு அப்படின்னா எதிரியாக இல்ல, இந்த ஃபைல அப்லோட் இமேஜ் கொடுத்தா இது போயிட்டு இப்ப இன்ஸ்டாகிராம் மாதிரி லைவ் சர்வர்ல பிளேஸ் ஆக போகுது. ஓகே, எங்க பிளேஸ் ஆக போகுது அப்படின்னா என்னோட ஒரு லோக்கல் ஸ்டோரேஜ் தான் பிளேஸ் ஆக போகுது. அந்த லோக்கல் ஸ்டோரேஜ் நான் பார்த்து கொடுக்கணும்ல, இந்த அப்லோட் இமேஜ் கொடுத்தா அந்த இமேஜ் போய் லோக்கல் ஸ்டோரேஜ்ல பிளேஸ் ஆக போகுது. அந்த பாத்துக்கு தான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த பாத்துங்கிற மாடியூல் வந்து பாரு நான் கொடுத்துருக்கேன். இந்த பாத்து எதுக்காக அப்படின்னா என்னோட ஃபைல் சிஸ்டம்ல இருக்க பாத்தை வந்து பாரு ஆக்சஸ் பண்ண தேவைப்படுது. அதுக்காக அந்த பாத்துங்கிற மாடியூல் வந்து பாரு ரெக்கவர் பண்ணிருக்கேன், ஐ மீன் இம்போர்ட் பண்ணிருக்கேன். இது கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து பாத்துன்னு சொல்ல முடியுமா? இது கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து பாத்துன்னு சொல்ல முடியுமா? வெயிட் பண்ணா சார். எஸ். அண்ட் இதுல பார்த்தோம்ல, சோ கான்ஸ்டன்ட் HTTP டாட் இது ஒரு மெத்தட். ஓகே, கேஸ் எப்படி நமக்கு சோ இங்க வரை இருக்கா? சாரி ஃபார் தட். சோ இங்க இருக்கு, இங்க வரை இருக்கு, சோ இங்க வரை இருக்கு. இதுதான் ஒரு மெத்தட். இந்த மெத்தடுக்குள்ள தான் அவ்வளவு பெரிய ப்ரோகிராமே நம்ம ரைட் இருக்கு. எஸ், பாத் வந்து பண்ண கிளியரா? சோ ஒண்ணும் இல்ல, சோ ஒரு சர்வர் வந்து பண்ண கிரியேட் பண்ண போறோம். சர்வர் வந்து பண்ண லிசன் பண்ண வைக்க போறோம். அந்த சர்வரை கிரியேட் பண்றதுக்குள்ள தான் சோ நம்ம வந்து பண்ண HTTP சர்வர் தான் கிரியேட் பண்ணோம். HTTPனா ஒண்ணும் இல்ல, ஹைப்பர் டெக்ஸ்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். நம்ம சொல்றோம்ல, நம்ம என்ன பண்றோம்? லோக்கல் ஹோஸ்ட் 3000 போய் டைப் பண்றோமா, அதை என்டர் கொடுத்தா அந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் வந்து போனா சர்வர் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து போனா நெட்ஃபிளிக்ஸ்ங்கிற ஃபைல வந்து போனா மறுபடியும் அங்கே கொண்டு போகணுமா, அந்த ஹைப்பர் டெக்ஸ்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஒரு HTTP சர்வர் தான் கிரியேட் பண்றோம். ஸோ HTTP கிரியேட் சர்வர்ங்கிற மெத்தடுக்குள்ளதான் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் வந்து நம்ம ரைட் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள, ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து போனா நம்ம என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் ஜே கொடுத்தா அப்படின்னா எஸ். ஸோ நான் வந்து போனா ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். ஸோ அந்த ஆரோ ஃபங்க்ஷன் வந்து போனா ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ்ங்கிற வேரியபிள் கொடுத்து நான் சொல்லல. ஸோ இது ஒரு ஃப்ளோ இருக்கு, ரெக்வஸ்ட் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கணும், ரெஸ்பான்ஸ் வந்து போனா செகண்ட்ல இருக்கணும். நேம் வந்து போனா ப்ராப்ளம் இல்லை, பட் இதுல என்ன ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் இருக்கோ பெராமீட்டர் இருக்கும். ஸோ ஆர்குமெண்ட் அண்ட் பெராமீட்டர் இருக்கு, ரெண்டுமே சேம் தான். ஸோ என்ன பெராமீட்டர் இருக்கும் அதுதான் வந்து பண்ணா ரெக்வஸ்டா அந்த கிரியேட் சர்வர் மெத்தட் வந்து பண்ணா அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அதனாலதான் இதுல போயிட்டு if நல்லா கவனிங்க, if request dot method triple equal to get அப்படின்னா, ஓகே, ஸோ triple equal to getனா என்ன? நம்ம போறோம். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நான் ரெண்டையுமே க்ளோஸ் பண்றேன். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி லோக்கல் ஹோஸ்ட் 3000 கொடுத்து என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபார்ம் வந்து பண்ணா கெட் பண்ணிட்டு வரணுமா. ஸோ அப்ப கெட்டுங்கிற மெத்தடா இருந்துச்சு அப்படின்னா, ஓகே, ஸோ தெளிவாக கவனிங்க, நான் சொல்ற எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ கெட்டுங்கிற மெத்தட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? எஸ், ரெக்வஸ்ட் டாட் மெத்தட் வந்து பண்ணா கெட்டா இருந்துச்சு அப்படின்னா ரெஸ்பான்ஸ் டாட் ரைட் ஹெட். ஸோ இது வந்து பண்ணா நம்ம ப்ரீவியஸ் டேல கொடுத்தோம்ல சேம் அதே தான், பட் வந்து பண்ணா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் டேல கொடுத்த சேம் அதே தான், பட் வந்து பண்ணா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா நான் உங்களுக்கு இன்னொரு இதில் சொல்றேன். ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் ரைட் ஹெட் இருக்கா, இதை நம்ம வந்து பார்த்தா ப்ரீவியஸ் டேல எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா நான் டெலிட் பண்ணி ரைட் பண்றேன். என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெஸ்பான்ஸ், ஓகே, இல்லையா ரெஸ்பான்ஸ் டாட் நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்டேட்டஸ் கோட் செட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஸ்டேட்டஸ் கோட் வந்து பண்ணா நம்ம வந்து ஸ்டேட்டஸ் கோட் ஈக்குவல் டு 200. ஓகே, ஸோ ஸ்டேட்டஸ் கோட் பண்ணா 200 கொடுத்துருப்போம். அடுத்து பண்ணா ரெஸ்பான்ஸ் டாட், ஓகே, ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் வந்து பண்ணா ரைட் ஹெட்ல வந்து பண்ணா இல்ல கவனிங்க. ஸோ ரைட் ஹெட்ல வந்து பண்ணா என்ன பண்ணுவோம்? ஓகே, ஸோ கையில் இருக்கு. ஸோ நம்ம வந்து பண்ணா செட் ஹெட்டர். ஓகே, ஸோ செட் ஹெட்டர்ல வந்து பார்த்தா என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து பண்ணா ஹெட்டர்ல போயிட்டு கண்டென்ட் டைப் கொடுப்போம். ஓகே, ஸோ கீ வேல்யூ பார் சொன்னா ஸோ கண்டென்ட் டைப் என்னன்னு கொடுப்போம். ஓகே, ஸோ நம்ம சென்ட் பண்ண போற கண்டென்ட் டைப் என்ன இருக்கணும்? ஸோ அதுக்கு வந்து பார்த்தா இதான் கீ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கணும் அப்படின்னா டெக்ஸ்டா இருக்கணும்.
ஆனா இப்ப நம்ம அனுப்ப போற ஃபைல் தானே. சோ ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா சோ டெக்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா HTML. ஓகே, சோ புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது முடிஞ்ச உடனே ரெஸ்பான்ஸ் டாட் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன கொடுக்கணும், அந்த ஃபைல் நேம் வந்து பாத்தீங்கன்னா எந்த வேரியபிள் இருக்கோ அதுல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவோமா. இந்த மெத்தட தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடுத்துருக்கோம். சோ புரியுதா உங்களுக்கு? நம்ம ப்ரீவியஸ் டேல கொடுத்த அதே தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுல வேற மாதிரி கொடுத்துருக்கோம். சோ கண்ட்ரோல் Z கொடுக்குறேன். சோ இதுல எப்படி இருக்கு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, சோ கீ வேல்யூ பார் சொல்லல. இப்போ உங்களுக்கு இதுல பார்த்தா உங்களுக்கு புரியும். எஸ், இப்போ பாருங்களேன். சோ ரெஸ்பான்ஸ் டாட் ரைட் ஓகே, நம்ம வந்து பண்ணா செட் ஹெடர் கொடுத்தோம். இங்க வந்து பண்ணா ரைட் ஹெட்ங்கற வேற மெத்தட். சோ இதுல எல்லாமே ஒண்ணா இருக்கு. ஓகே, சோ 200 ஸ்டேட்டஸ் கோட். சோ அடுத்து பண்ணா நான் வந்து பண்ணா ஆப்ஜெக்ட் சொல்லணும். சோ கீ வேல்யூ பாருங்க என்ன ஆப்ஜெக்ட்டா. சோ அந்த ஆப்ஜெக்ட்ல வந்து பண்ணா கண்டென்ட் டைப்ங்கிறது கீ, டெக்ஸ்ட் HTML வேல்யூ. சோ ரெஸ்பான்ஸ் டாட் இதுல வந்து பண்ணா அப்லோட் ஃபார்மா. அப்லோட் ஃபார்ம்னா ஒண்ணு இல்ல, நம்ம இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல, நான் அப்படியே காப்பி பண்றேன். கண்ட்ரோல் C கொடுத்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா இதுல போயிட்டு பேஸ்ட் பண்றேன். சோ மேல பேஸ்ட் பண்ண அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட் அப்லோட் ஃபார்ம் இருக்குல்ல, சோ புரியுதா? கான்ஸ்டன்ட் அப்லோட் ஃபார்ம் இருக்கா, இந்த ஃபார்மை தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரெஸ்பான்ஸா கொண்டு போய் கொடுக்கணும். ஓகே, சோ கிளியரா? சோ இது ஒரு அப்ளிகேஷன் அதை டெவலப் பண்ண மோர் தென் வந்து பண்ணா ஒரு 3 இயர்ஸ் மேல ஆகும். சோ இது எப்படி இருக்குதோ ஒரு ஐடியா நான் தெளிவா சொல்றேன். சோ குழப்பிக்க வேணா, ஜாலியா என்ஜாய் பண்ணி நான் அந்த ஃப்ளோவை மட்டும் கெட் பண்ணி. ஓகே, கிளியரா உங்களுக்கு? சோ நம்ம ப்ரீவியஸ் டேல பண்ணதும் ஒரே மெத்தட் தான். இந்த எண்ட்ல இந்த அப்லோட் ஃபார்ம்ங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அது அழகா அப்லோட் ஆகி அப்லோட் ஃபார்ம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அழகா அப்லோட் ஆயிரும். ஸோ ரெண்டுமே நமக்கு சேம் தான். ஓகே, ஸோ அதனால நீங்க ஒரி படிக்க வேணாம். நான் சொல்லல கீ வேல்யூ. ஓகே, ஸோ இது கிளியரா அப்படின்னா சாட்ல வந்து ஒன்னு டைப் பண்ணுமா, இது கிளியரா அப்படின்னா சாட்ல வந்து ஒன்னு டைப் பண்ணுமா. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா கெட் ஆயிடுச்சு. நல்லபடியா ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், ஸோ லோக்கல் ஹோஸ்ட் 3000. ஓகே, ஸோ லோக்கல் ஹோஸ்ட் 3000 கொடுத்தோம் அப்படின்னா ஃபார்ம் வந்து பண்ண கெட் ஆயிருச்சா. எஸ், ஸ்டெப் 1 கிளியர். ஓகே, ஃபார்ம் வந்து பண்ண கெட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம சூஸ் ஃபைல் கொடுத்து நல்லபடியா சூஸ் ஃபைல் கொடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ இங்க வந்து பண்ண பரணி இருக்கா, ஸோ பரணின்னு கொடுத்தா அப்படின்னா அந்த இமேஜ் வந்து போறேன். ஸோ பரணி டாட் ஜேபிஜி இருக்கா, அந்த இமேஜ் நான் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது பண்ண அப்லோட் இமேஜ் கொடுக்கணுமா. ஸோ அப்லோட் இமேஜ் கொடுத்தா என்ன நடக்கணும், போஸ்ட் மெத்தட். ஓகே, சோ நம்ம இந்த ஃபைல வந்து பாத்தா கெட் பண்ணிட்டோம். கெட் பண்ணிட்டு அப்லோட் இமேஜ் கொடுத்தா இப்போ வந்து பாத்தா நம்ம என்ன பண்ண போறோம், அந்த இமேஜை போஸ்ட் பண்ண போறோமா. அதுக்கு கிளியர்? இது கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து டூன் டைப் பண்ணுமா. கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து போனா டூன் டைப் பண்ணுமா. சோ நம்ம இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா இமேஜை போஸ்ட் பண்ண போறோம். சோ போஸ்ட் பண்ணா என்ன நடக்கும், ஓகே, ஆர்எல்ஸ் இதுல இருக்கா. சோ இப்போ கெட் மெத்தடா இருந்தா இந்த ஃபார்மை கொண்டு போய் ரெஸ்பான்ஸா கொடுத்தோம். ஓகே, முடிஞ்சு. அதுக்கப்புறம் எல்ஸ் இஃப் request dot method triple equal to post method ஆகும் and request dot url upload ஆ இருந்தா. ஓகே, சோ request dot url வந்து பண்ணா அப்லோடா இருந்தா. ஓகே, சோ ஏன் அப்லோடா இருந்தா அப்படின்னா இங்க தெரியுதா, சோ இந்த இமேஜ் வந்து பண்ணா நான் காப்பி பண்ணிருக்கல. சோ இந்த ஃபைல தான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இத காப்பி பண்ணிருக்கேன். எஸ், ஸ்டெப் 2 கிளியர். ஓகே, சோ கையில சார் இதுல நாம சொல்லிட்டே இருந்தனா சோ ஃபார்ம்ல வந்து பண்ணா ஆக்ஷன் ஒன்னு இருக்கு, ஃபார்ம்ல வந்து பண்ணா ஆக்ஷன் ஒன்னு இருக்கு, ஃபார்ம் டேக்ல வந்து பண்ணா ஆக்ஷன் ஒன்னு இருக்கு. அது வந்து இப்போ நோட்ஜேஸ்ல பார்ப்போம் சொல்லிட்டு கிளாஸை நல்லா லிசன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எஸ், இந்த இடத்துல வந்து பாருங்க இந்த ஆக்ஷன்ல ஆன் சப்மிட் கொடுத்தா. ஓகே, சோ பட்டன் டைப் வந்து பண்ணா சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஆக்ஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம இதுல கொடுத்துருக்க நேம் இருக்குல்ல, இந்த இன்புட் டைப் ஃபைல நேம் வந்து பண்ணா இமேஜ். ஸோ ரெக்வயர்டு கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பா அது பண்ணா தேவைப்படும். ரெக்வயர்டு கொடுத்தோம் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்தோம் அப்படின்னா ரெக்வயர்டு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா கொடுத்தா மட்டும் சப்மிட் ஆகும். சப்மிட்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஆக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா நான் என்ன ஃபைல கொடுக்குறேனோ அந்த ஃபைல இந்த இமேஜுக்கு வந்து பாத்தா கொண்டு போக இப்போ புரிதவங்க நான் சொல்லல. இந்த ஆக்ஷன் வந்து பாத்தா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பட் இப்போ நமக்கு தேவைப்படாது, நோட்ஜேஸ்ல தேவைப்படுங்க. கிளியரா? ஸோ தெளிவாக ஆக்ஷன் எதுக்கு அப்படின்னா ஒரு ஆக்ஷன் எடுக்க போது என்னன்னா சப்மிட்னு கொடுத்தோன்னே இதுல இருக்க சோ மெத்தட் வந்து பண்ணா போஸ்டா. சோ போஸ்டா பண்ண போறோம். மெத்தட் வந்து பண்ணா போஸ்ட். சோ நான் இதுக்கு தான் சொன்னேன் நம்ம இந்த இன்புட் பட்டன் வந்து பண்ணா ஃபார்ம் டேக் இல்லாமையும் நம்மளால கொண்டு வர முடியும். இந்த இன்புட்டும் பட்டன் வந்து பண்ணா ஃபார்ம் டேக் இல்லாமையும் கொண்டு வர முடியும். பட் ஃபார்ம் டேக்குள்ள கொண்டு வந்தா இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பண்ணா இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து பண்ணா நமக்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு. ஸோ ஆக்ஷன் அப்லோட் கொடுக்குறேன். இந்த இமேஜா இருந்தாக்க இப்போ போய் பார்த்தா தெரியும். ஸோ போஸ்ட் மெத்தட்ல ரெக்வஸ்ட் டாட் மெத்தட்ல போஸ்டாவும் இருக்கணும் அண்ட் ரெக்வஸ்ட் டாட் யூஆர்எல் வந்து பண்ணா அப்லோடா இருந்துச்சு அப்படின்னா இப்போ போய் பாருங்களேன்
இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு போஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா அப்லோடுங்கிற அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிருக்கேன். சரி வந்து பண்ணா அப்லோட் இமேஜ் கொடுக்குறேன். கொடுத்தா இங்க தெரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ நான் உங்களுக்கு காப்பி பண்ணி காமிக்கிறேன். கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு நோட் பேட்ல போயிட்டு கண்ட்ரோல் வி கொடுக்குறேன். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் 3000 /upload இருக்கா? ஸோ போஸ்ட் மெத்தடாவும் இருக்கணும். அது சேம் டைம் அண்ட் ஓகே தெளிவா புரியுது. அண்ட் அப்லோடா இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ண அப்படின்னா அப்லோட் டாட் சிங்கிள் இமேஜ் இல்லை. ஸோ அப்லோட் டாட் சிங்கிள் இமேஜ் வந்து போறேன். நான் என்ன பண்ண போறேன் அது பண்ண இமேஜ் வந்து அப்லோட் பண்ண போறேன். ஸோ இது வந்து என்ன சொல்றேன் இது வந்து ஒரி பண்ணிக்கலாம். ஸோ மல்டன் ஒன்று இருக்கு என்ன நான் சொல்றேன். ஸோ அதாவது பண்ணா இன்னைக்கான முக்கியமான கான்செப்ட் ஓகே. பட் சர்வர் எப்படி உட்காந்து ஃபர்ஸ்ட் தெளிவாக கவனிச்சுக்கேன். அதனாலதான் எது சர்வர்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண கான்செப்ட் நான் லாஸ்ட்ல சொல்றேன். ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ்ல போயிட்டு எரரா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரெஸ்பான்ஸ்ல என்ன வரும் அப்படின்னா எரர் அப்லோடிங் ஃபைல் வரும். ஸோ எரரா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணா எரர் அப்லோடிங் ஃபைல் வரும். எல்ஸ் ரெஸ்பான்ஸ் டாட் ரைட்டர் 200 கண்டென்ட் டைப் கொடுத்தா டெக்ஸ்ட் பிளைன் ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட் இமேஜ் வந்து ஐ மீன் ரெஸ்பான்ஸ் டாட் எண்ட்ல வந்து பண்ணா இமேஜ் அப்லோட சக்சஸ்ஃபுல்லி வருமா? நமக்கு என்ன வந்திருக்கு? இமேஜ் வந்து பண்ணா அப்லோட சக்சஸ்ஃபுல்லி வந்திருக்கா? ஆல்வேஸ் கிளியரா? ஸோ கிளியர் அப்படின்னா ஃப்ளோ கிளியர் அப்படின்னா சேட் வந்து ஃப்ளோ சொல்ல முடியுமா? ஸோ இந்த ப்ரோக்ராம் நீங்க ஒரி படிக்க வேணாம். இது ஒரு அப்ளிகேஷன் தான். முன்னாடி சொன்ன மாதிரி 30 டேஸ் வந்து பாத்தா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் அதை நீங்க கத்துக்கிறதுக்கு எந்தெந்த கான்செப்ட் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் தான் அதுல இருக்க போகுது. ஸோ ஏன்னா யோசிச்சு பாருங்க 30 ஹவர்ஸ்ல நோட் ஜேஸ் நமக்கு மனசாட்சி எடுக்கல. ஸோ நோட் ஜேஸ் வந்து பாத்தா 2வது அவர் தான் கத்துக்கிறோம். 2வது அவரே எனக்கு வந்து பாத்தா அந்த அப்ளிகேஷன் மொத்தமா புரியணும் அப்படின்னா கண்டிப்பா புரியுது. ஓகே. ஸோ பட் அந்த ஃப்ளோவை கத்துக்குங்க. இந்த அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கத்துக்க. அதான் வந்து நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஆல்வேஸ் கிளியர்? எஸ் சூப்பர். ஓகே. ஸோ ஃப்ளோ வந்து பாத்தா கிளியர். நான் மறுபடியும் சொல்றேன். பி பாசிட்டிவ் ஸ்டே பாசிட்டிவ். ஓகே அவ்வளவு சிம்பிள். ஸோ இப்பதான் நம்ம வந்து பாத்தா இந்த சிங்கிள்னா என்ன இந்த மல்டர்னா என்ன ஓகே. ஸோ மல்டர்னா என்ன அப்படியே தெளிவா பார்க்க போறேன். ஸோ வந்து பாத்தா மறைச்சு வச்சதுல இப்போ உங்களுக்கு இந்த ஃபார்ம் டேக் எதுக்கும் புரிஞ்சிருக்கும். ஸோ தென் வாட் இஸ் மல்டர்? ஓகே. ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் மல்டர்? ஸோ மல்டர்னா ஒன்றும் இல்லை. இது வந்து பாத்தா ஒரு மிடில் வேர். ஓகே. ஸோ தெளிவாக மல்டர்னா ஒரு மிடில் வேர். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பாத்தா ஃபார்ம்ல கொடுக்குற டேட்டாவை உள்ள கொண்டு வர போறோம். ஃபார்ம்ல கொடுக்குற டேட்டாவை அப்படியே வந்து பாரு நம்ம உள்ள கொண்டு வர போறோம். ஸோ மல்டர் மீன்ஸ் ஒரு மிடில் வேர். ஓகே. ஸோ மிடில் வந்து பாரு ஒரு ஏஜென்சி மாதிரி வந்து பாரு ஒர்க் பண்ண போகுது. இந்த ஏஜென்சி என்ன பண்ண போகுது அப்படின்னா நமக்கு வந்து பாரு ஹெல்ப் பண்ண போகுது. என்ன ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னா நம்ம இந்த ஃபார்ம்ல போயிட்டு என்ன பண்றோம்? ஸோ கைண்ட்லி லிசன். க்ளோஸ் பண்றேன். க்ளோஸ் பண்ணிட்டு 3000 கொடுத்தா அப்படின்னா இந்த ஃபார்ம்ல போயிட்டு நம்ம வந்து ஒரு இமேஜ் கொடுக்குறோம். ஓகே. ஸோ பரணி காப்பி கொடுத்தா அப்படின்னா பரணி காப்பிங்கிறது வரும். ஸோ பரணி காப்பி இமேஜ் இருக்கா இது எல்லாமே இந்த மல்டர் தான் கொடுத்துருவோம். ஓகே. ஸோ இந்த இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஓகே இமேஜ் சூஸ் பண்ணிடுறேன். கைண்ட்லி ஸோ பரணி காப்பி கொடுத்தா அப்படின்னா எனக்கு பரணி காப்பின்னு இருக்கா இதை நான் அப்லோட் பண்ணும்போது இந்த இமேஜ் வந்து பாத்தா நமக்கு கண்டிப்பா என்ன பண்ணும் அப்படின்னா பார்ஸ் ஆகி ஸோ ஐ மீன் வந்து பாத்தா பைனரியா கன்வெர்ட் ஆகி தான் நமக்கு வந்து நடக்குமா? ஸோ அந்த ஃபார்ம் டேட்டாவை எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்றதுக்கும் அட் சேம் டைம் அதை ப்ராசஸ் பண்ண அந்த டேட்டா தான். ஏன்னா இமேஜ் நம்ம அனுப்புறோம் அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே ஒரு போஸ்ட் போடுறோம் அப்படின்னா அந்த போஸ்ட் வந்து பாருங்க நமக்கு வந்து பைனரியா தான் சிஸ்டம்க்கு புரியும். ஓகே. ஸோ பைனரியா தான் நம்ம சிஸ்டம்க்கு புரியும். ஸோ அந்த ப்ராசஸை பண்றதுக்கு யாரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னா இந்த மல்டருங்கிற ஒரு மிடில் வேர். ஓகே ஆல்வேஸ் கிளியர்? ஸோ இந்த மல்டருங்கிற ஒரு மிடில் வேர் வந்து பாத்தா நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ கிளியரா இருக்கு. ஸோ கிளியரா அப்படின்னா சாட்ல வந்து கிளியரா சொல்ல முடியுமா? ஸோ அந்த மல்டர் வந்து பாருங்க நீங்க வந்து ரெக்வயர் பண்றதுக்கு முன்னாடி இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க வந்து பாருங்க npm இன்ஸ்டால் மல்டர் வந்து பாருங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். ஆல்வேஸ் கிளியரா உங்களுக்கு? இந்த மாடியூல் வந்து பாருங்க நீங்க வந்து பாருங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க. சூப்பர். ஸோ மல்டர் ஒரு மிடில்வேர். அந்த மல்டர் மிடில்வேர் தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா தெளிவாக ஸ்டோரேஜ் இருக்கா? ஸோ கான்ஸ்டன்ட் ஸ்டோரேஜ் கொடுக்குறோம். மல்டர் டாஸ் ஓகே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெத்தட். ஓகே. ஸோ நான் எப்போதுமே சொல்றேன் ஒரு ப்ரோக்ராம் புரியலையா புரியல அப்படின்னா ஒரு சின்ன க்ளூ. ஸோ பிராக்கெட் எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுது அப்படின்னு செக் பண்ணி எஸ் மல்டர் வந்து பாருங்க கிளியரா? ஸோ பிராக்கெட் வந்து பாருங்க எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுது அப்படிங்கிறத செக் பண்ணிக்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் வந்து பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளா புரியும். ஸோ ப்ரோக்ராம் ரொம்ப சிம்பிளா புரியும். அண்ட் மோர் ஓவர் இங்க முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த ஃபைலை வந்து பாத்தீங்கன்னா நீங்க உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா எஸ் நீங்க யூஸ் பண்ண வேண்டியது டெம்ப்ளேட் டீடைல்ஸ். ஓகே. ஸோ நீங்க யூஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா டெம்ப்ளேட்
லிட்டரல்ஸ். ஓகே, ஸோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ அதுக்குள்ள வந்து போனா இது வந்து போனா சிங்கிள் கோட்டேஷன் கிடையாது. இது வந்து போனா சிங்கிள் கோட்டேஷன் கிடையாது. சிங்கிள் கோட்டேஷன் எப்படி நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து போனா சிங்கிள் கோட்டேஷன். ஓகே, ஸோ இது வந்து போனா சிங்கிள் கோட்டேஷன். இது வந்து போனா சிங்கிள் கோட்டேஷன் கிடையாது. இது என்னன்னா பேக்டிக் சிம்பிள். ஓகே, நம்ம சொல்றோம்ல. ஸோ நான் கூட காமிச்சல கண்ட்ரோல் பிளஸ் பேக்டிக் சிம்பிள். ஓகே, ஸோ இந்த பேக்டிக் சிம்பிள்குள்ள கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரிங்கா வந்து பார்த்தோம்னா எல்லாமே கொடுத்துரும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருவேளை அது இல்லை அப்படின்னா நம்ம இந்த ஃபைலை உள்ள எப்படி ரைட் பண்ணோம் அப்படின்னா ஸோ h1 புரியுதா ஓகே. ஸோ அடுத்து பண்ணா ஸ்லாஷ் h1 இருக்கா. ஸோ இதை நம்ம கொடுத்துட்டு இது கூட வந்து பண்ண என்ன பண்ணோம் அப்படின்னா பிளஸ்ன்னு ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பண்ணா பேராகிராஃப். ஓகே, ஸோ பேராகிராஃப் கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ணா ஸ்லாஷ் கொடுத்துட்டு பேராகிராஃப். ஓகே, ஸோ இப்படிதான் நம்ம வந்து பண்ணா அடுத்தடுத்து பிளஸ் பிளஸ்ஸா தான் ஆட் பண்ணி கொண்டு வரணும். ஸோ அன்டில் நம்ம வந்து பண்ணா நம்ம வந்து இதை யூஸ் பண்ணல அப்படின்னா ஓகே, யூஸ் பண்ணல அப்படின்னா பட் நம்ம இந்த டெம்ப்ளேட் லிட்டரல்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ கைண்ட்லி சார் இந்த டெம்ப்ளேட் லிட்டரல்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஸ்ட்ரிங் மாதிரி இந்த ப்ரோக்ராமை ரைட் பண்ண தேவையில்ல. ஸோ நம்ம எப்படி இருக்கோ அந்த ப்ரோக்ராம் வந்து பண்ணா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் கிளியர். ஸோ கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து ஜஸ்ட் டைப் டெம்ப்ளேட் லிட்டரல்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு ஜாப்ல தேவைப்படும் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். ஸோ எப்படி இது பண்ண ஸ்ட்ரிங் உள்ள கொண்டு வரீங்க அப்படின்னா எஸ் டெம்ப்ளேட் லிட்டரல்ஸ் மூலமா கொண்டு வந்துக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரு டேட்டா வந்து உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா எஸ் நம்ம வந்து டெம்ப்ளேட் லிட்டரல்ஸ் மூலமா கொண்டு வந்துக்கலாம். ஓகே, ஸோ எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியுது உங்களுக்கு. ஆல்வேஸ் கிளியர். எஸ் கிளியர். ஓகே, சூப்பர். ஸோ டெம்ப்ளேட் லிட்டரல்ஸை டைப் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் மட்டும் சொல்றேன் ஜஸ்ட் ஒரு அழகான கதை கேட்குற மாதிரி கேளுங்க. நான் என்னென்ன பண்றேன்னு அந்த ஃப்ளோ மட்டும் உங்களுக்கு புரிஞ்சா போதும். இப்ப என்ன பண்ற அப்படின்னா இதுல கண்ட்ரோல் இஜெட் கொடுத்தா அப்படின்னா இந்த மெத்தடுக்குள்ள நம்ம ரெண்டு ஓகே ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ண போறோம். அந்த ஆப்ஜெக்ட்ல வந்து பார்த்தா ரெண்டு கீ வேல்யூ இருக்க போது அது என்னன்னு சொல்றேன். ஸோ இதை வந்து பார்த்தா ஆப்ஜெக்ட் இப்போ வந்து பார்த்தா மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன் தெளிவா வழியா. உங்களுக்கு புரியலன்னா என்ன சொன்னேன். ஸோ பிராக்கெட் ஆரம்பிச்சு பிராக்கெட் முடியும் நான் சொல்லணும் இங்கே தெரியுதா உங்களுக்கு. ஸோ இதை வந்து பார்த்தா ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, எஸ் சூப்பர். ஸோ கைலி தெளிவாக லிசன் பண்ணுங்க. இதை வந்து பார்த்தா ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு கீ வேல்யூ பார்ஸ் கொடுக்க போறோம். அது போல கண்ட்ரோல் இஜெட் கொடுக்குறேன். கண்ட்ரோல் இஜெட் கொடுத்தா அப்படின்னா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கீ வேல்யூ பார். ஓகே, ஸோ கைண்ட்லி வெயிட். அப்புறம் லைட்டா ஜூம் அவுட் பண்றேன். இது நமக்கு ஸோ இங்கே தான் எடுக்கிறேன். ஸோ இது கிடையாது. ஸோ இந்த ஆப்ஜெக்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியா இந்த ஆப்ஜெக்ட்குள்ள வந்து பார்த்தா ரெண்டு கீ வேல்யூ இருக்க போது ரெண்டு கீ வேல்யூ பேர்ஸ்ல ஃபர்ஸ்ட் கீ வேல்யூ பேர்ஸ் யார் அப்படின்னா இங்க தெரியுதா. ஸோ வந்து பார்த்தா நான் டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ண அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் கீ வேல்யூ பேர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா கீ வேல்யூ பேர். ஸோ இந்த கீ வேல்யூ பேர்ல கீங்கிறது பார்த்தா டெஸ்டினேஷன். ஓகே, ஸோ கீங்கிறது டெஸ்டினேஷன். ஸோ ஒன்றும் இல்லை இந்த மல்டர் நான் எதுக்கு சொன்னேன் நமக்கு வந்து பண்ணா மல்டர் வந்து பண்ணா எதுக்கு நம்ம சொல்ல போறோம். ஸோ எது அவளுக்கு இந்த என்கோட் டைப் வந்து பண்ணா மல்டி ஃபார்ம் ஃபார்ம்லேட். ஓகே, ஸோ இது எதுக்கு அப்படின்னா எஸ் நான் சொல்றேன். ஸோ இந்த என்கோட் வந்து பண்ணா என்கோட் டைப் வந்து பண்ணா எதுக்கு அப்படின்னா மல்டி பார்ட் ஃபார்ம் டேட்டானா நான் சொல்லல ஃபார்ம் டேட்டால வந்து பண்ணா மல்டிபிள் ஃபார்ம்ல என்ன பண்ண போறோம். ஸோ வந்து பண்ணா பிடிஎஃப் வந்து பண்ணா சப்மிட் பண்ணுவோம். இமேஜ் வந்து பண்ணா சப்மிட் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து பண்ணா வீடியோ வந்து பண்ணா சப்மிட் பண்ணுவோமா. அந்த ஃபார்ம் டேட்டால என்ன நம்ம சப்மிட் பண்ணாலும் அது எல்லாத்தையும் வந்து பண்ணா நம்ம என்கோட் பண்றதுக்கு யாரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போறாங்க அப்படின்னா எஸ் இந்த மல்டி இருக்கிற அந்த மிடில் வேர்ட் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ அதை நம்ம வந்து பண்ணா பாஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த மல்டர் என்ன பண்ணோம் எந்த லொகேஷன்ல போய் கொடுக்கணும். நல்லா கவனிங்க. ரெண்டு தேவை. ஒண்ணு வந்து பண்ணா எந்த லொகேஷன்ல போய் கொடுக்கணும் தெளிவா கவனிங்க. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்ளிகேஷன். ஓகே, நம்ம அந்த இமேஜ் சப்மிட் பண்றோம். சப்மிட் பண்ணா ஒரு லொகேஷன்ல போய் சப்மிட் ஆகும். எங்கேயோ கொடுத்தோம் அப்படின்னா எங்கேயோ தான் போய் சப்மிட் ஆகும். ஓகே, ஸோ அந்த லொகேஷன் டெஸ்டினேஷன் வந்து பண்ணா டிஃபைன் பண்றதுக்கு ஒரு கீ வேல்யூ பாரு. ஓகே, ஸோ அந்த டெஸ்டினேஷனை டிஃபைன் பண்றதுக்கு ஒரு கீ வேல்யூ பாரு. ஸோ இது கிளியரா. ஸோ எந்த இடத்துல போயிட்டு நமக்கு வந்து பண்ணா அந்த இமேஜ் வந்து பண்ணா பிளேஸ் ஆகணும் அப்படிங்கிறது கொடுக்கறது தான் இந்த டெஸ்டினேஷன். இங்கே தெரியுது நமக்கு. ஸோ பாத் டாட் ஜாயின். ஓகே, ஸோ பாத்துங்கிற மாடியூல் வந்து பண்ணா நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ பாத் டாட் ஜாயின்ங்கிறது ஒரு மெத்தட். ஓகே, அந்த மெத்தட் மூலயமா சில யூசஸ்ல போயிட்டு அட்மின்ல போயிட்டு டெஸ்க்டாப்ல போயிட்டு எஃப்எஸ்சி 30 days டே 23 நியூ ஃபோல்டர் 2ல போயிட்டு அப்லோட்ஸ்ங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ள தான் போயிட்டு நான் இங்க அப்லோட் பண்ண போறேன். அந்த இமேஜ் வந்து பண்ணா அப்லோட் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க போனோம் அப்படின்னா அப்லோட்ஸ் இருக்கா. ஸோ டே 23க்குள்ள நியூ ஃபோல்டர் 2க்குள்ள போயிட்டு அப்லோடுக்குள்ள போனோம் அப்படின்னா எஸ் பர்னி காப்பி அண்ட் பர்னி ரெண்டு இமேஜ் வந்து பண்ண அப்லோட் ஆயிருக்கா. ஆல்வேஸ் கிளியர். ஸோ கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து சூப்பர் கிளியர் சொல்லணும்னா எஸ் டெஸ்டினேஷன் வந்து பண்ணா கிளியர். ஓகே,
ஸோ டெஸ்டினேஷன் கிளியர். கீழே வந்து பாருங்க எப்படி பரணி காப்பி பரணிங்கிற நேம் வந்துச்சு. எஸ், அதுக்கு தான் வந்து பாருங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து இன்னொரு கீ வேல்யூ பேர் கொடுத்துருக்கோம். அந்த கீ வேல்யூ பேர் அப்படின்னா ஃபைல் நேம். ஓகே, ஸோ எந்த இடத்துல போய் பிளேஸ் ஆகணும், எந்த நேம்ல போய் பிளேஸ் ஆகணும் புரிதலுக்கு. ஸோ அதுக்கு வந்து பாருங்க ஃபைல் நேமுக்கு ஒரு கீ, அதுக்கான வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரோ ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஆரோ ஃபங்க்ஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், டோன்ட் வரி. ஸோ இதில் வந்து போனா சிபின்னு இருக்கா, சிபினா கால் பேக் ஃபங்க்ஷன். ஓகே, சிபினா கால் பேக் ஃபங்க்ஷன். இது நடந்துச்சு அப்படின்னா ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அந்த கால் பேக் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல நல்லுங்கிறது என்ன அப்படின்னா எரர் இல்லைன்னு வந்து பாருங்க கொடுக்குறோம். நம்ம பார்த்தோம்ல, ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ் என்ன பண்ணோம், எரர் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோமா. ஸோ இந்த இடத்துல எரர்னு கொடுக்காம நம்ம நல்லுங்கிறது கொடுத்தோம் அப்படின்னா எஸ், அந்த இடத்துல வந்து பண்ணா எரரே இல்லைன்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபைல் டாட் ஒரிஜினல் நேம். ஓகே, ஸோ ஃபைல் டாட் ஒரிஜினல் நேம்னா ஒன்றும் இல்லை. நம்ம போறேன், ஸோ நல்லா பண்ணீங்க. அது பண்ணா லோக்கல் ஹோஸ்ட் 3 டைப் பண்றேன், கெட் மெத்தட் ஃபைல் வருது. ஃபைல்ல போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து பரணிங்கிறத செலக்ட் பண்றேன். ஸோ பரணி காப்பிங்கிற செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணா அந்த பரணி காப்பிங்கிற அந்த ஃபைல் நேம் வருதா. நான் அப்லோட் இமேஜ் கொடுத்தா அப்படின்னா இமேஜ் அப்லோட் சக்சஸ்ஃபுல்லி. நான் போறேன், ஸோ போனா அப்படின்னா இங்க வந்து போனா எனக்கு அந்த இமேஜ் இருக்கா, ட்ரேஸ் கிளியர் இருக்கு. ஸோ பரணி காப்பிங்கிற இமேஜ் இருக்கா. ஸோ அந்த ஃபைல் நேமை நமக்கு வந்து பார்த்தா ஒரிஜினலா கொண்டு. ஸோ இதுக்கு ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ ரீப்ளேஸ் பண்ணா புரியுதா உங்களுக்கு. ஸோ ரெண்டும் வேற வேற நேமா இருந்துச்சு அப்படின்னா நார்மலா ஃபைல் என்ன பண்ணணுமோ அதே தான். ரெண்டும் வேற வேற நேம்ல இருந்துச்சு அப்படின்னா வேற வேற ஃபைல்ல சேவ் பண்ணும். அதே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒரே நேம்ல இருந்துச்சு அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணுமா. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் தான் நடந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெலிட் பண்றேன். டெலிட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா மறுபடியும் போயிட்டு கெட் மெத்தட்ல லோக்கல் ஹோஸ்ட் 3 கொடுக்குறேன், சூஸ் கொடுக்குறேன். இப்போ நான் போயிட்டு பரணி காப்பிங்கிறது கொடுக்குறேன். அதாவது ஸோ இங்க இருக்கா, இங்க இருக்கு. எஸ், பரணி காப்பிகள் கொடுக்குறேன். அந்த ஒரிஜினல் நேமை கெட் பண்ணிட்டு இப்போ நான் போனா அப்படின்னா பரணி மட்டும்தான் இருக்கு. நல்லா பரணி மட்டும் தான் இருக்கு அன்டில் நான் சப்மிட் கொடுக்குற வரையும். இப்போ நான் அப்லோட் இமேஜ் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ நான் போனா அப்படின்னா எஸ், எனக்கு வந்து இப்போ பரணி காப்பிங்கிறது வந்துச்சா. ஆல்வேஸ் கிளியர். ஸோ நமக்கு வந்து ஏன் மறுபடியும் வரல அப்படின்னா நமக்கு வந்து ரீப்ளேஸ் ஆகுது. ஸோ சேம் நேம்ங்கிறனால அந்த நேம் வந்து ரீப்ளேஸ் ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்க நம்புறேன். ஸோ எந்த டெஸ்டினேஷன் எந்த ஃபைல் நேம். ஸோ கால் பேக் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கால் பேக் ஃபங்க்ஷன் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபைல் டாட் ஒரிஜினல் நேம். ஓகே, ஸோ நம்ம என்ன ஒரிஜினல் நேம்ல அந்த ஃபைல் அப்லோட் பண்றோமோ அதே நேம்ல தான் அங்கே போய் பிளேஸ் ஆகுது. ஓகே, ஓகே கிளியர். ஸோ கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து ஃபைல் நேம் டைப் மூலியமா அவ்வளோதான் சிம்பிள். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஸோ அப்லோடுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் மூலியமா என்ன பண்றோம் அப்படின்னா ஸோ மல்டர் ஸ்டோரேஜ்ல போயிட்டு இது நம்ம கிரியேட் பண்ண ஒரு ஸ்டோரேஜ். இந்த ஸ்டோரேஜ் வந்து பண்ணா மல்டர்ல இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ மல்டர் டாட் ஆப்ஷன் டாட் ஸ்டோரேஜ் இருக்கா, அதுல இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டில போயிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணவே ஆப்ஜெக்ட் பார்த்தோம்ல. ஸோ நம்ம கிரியேட் பண்ணது வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்டோரேஜ்ல போயிட்டு ரீப்ளேஸ் பண்றோம். ஸோ இதை எல்லாத்தையும் கெட் பண்ணிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணா போதாது. ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், கால் பண்ணுமா. ஸோ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். அதை என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல கால் பண்றோம். கால் பண்ணும்போது இதுலதான் இதை வந்து எனக்கு வேல்யூ எடுத்துக்கோ. இதான் நான் எல்லாமே கொடுத்துருக்கேன். இந்த அட்ரஸ் இருக்கு, ஃபைல் நேம் இருக்கு, ஒரிஜினல் நேம் எடுத்துக்கோ. அது எல்லாமே இது பண்ணா இதுல தான் கொடுத்துருக்கேன். அப்படியே இது பண்ணா இதை கொடுத்த இந்த ஸ்டோரேஜ் இது பண்ணா நம்மளோட இந்த ஸ்டோரேஜ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது பண்ணா ஸ்டோரேஜ் 1 அப்படின்னா இந்த இடத்துல இது பண்ணா ஸ்டோரேஜ் 1 இருந்தா மட்டும் தான் நமக்கு கரெக்டா ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஸ்டோரேஜ் இது பண்ணா மல்டர்ங்கிற அந்த மிடில் வேர்க்குள்ள இருக்க ப்ராப்பர்ட்டி. ஸோ இதுல உங்களோட டேக்அவே என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ மிடில் வேர் யூஸ் பண்ணி தான் நம்ம இது மாதிரி நிறைய யூஸ் பண்ணோம். அண்ட் மோரோவர் சர்வர் என்ன பண்ணுது, நமக்கு தேவையான ஃபைலை கெட் பண்ணி கொண்டு வருது. கெட் பண்ணி கொண்டு வந்துட்டு இப்போ உங்களுக்கு தெரியும் அவளுக்கு இந்த அப்லோட் என்ன புரியுதா. ஸோ இங்க தெரியும் அவளுக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பண்ணா கான்ஸ்டன்ட் அப்லோட் கொடுத்துருக்கோமா. ஸோ அப்லோட் டாட் சிங்கிள் இமேஜ் கொடுக்குறோம். ஓகே, ஸோ அப்லோட் டாட் சிங்கிள் இமேஜ் கொடுக்குறோம். நமக்கு வந்து பண்ணா அப்லோட் ஆகல அப்படின்னா எரர் அப்லோடிங் ஃபைல, அப்லோட் ஆச்சு அப்படின்னா இமேஜ் அப்லோட் சக்சஸ்ஃபுல். ஓகே, ஆல்வேஸ் கிளியர். ஸோ ஃபைனல் வந்து பார்த்தா சர்வர் டாட் லிசன் 3000. ஸோ ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் கொடுக்குறோம். 3000 லிசன் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போறேன், ரெண்டுமே வந்து போறேன் டெலிட் பண்றேன். ஓகே, ஸோ ரெண்டுமே வந்து போறேன் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து டெலிட் பண்றேன். டெலிட் பண்ணிட்டு நான் போனேன் அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட் 3000 கொடுத்தா அப்படின்னா கெட் மெத்தட் கொடுத்தா அப்படின்னா எனக்கு வந்து பாரு ஃபைல் வந்து பாரு இந்த ஸோ மெத்தட் வந்து பண்ணா கெட்டா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும் இந்த அப்லோட் ஃபார்ம். ஓகே, ஸோ அப்லோட் ஃபார்ம்ங்கிறத எனக்கு வந்து ரெஸ்பான்ஸா கொடுக்கும். ஸோ அப்லோட் ஃபார்ம்ல என்ன இருக்கு, இந்த டேக் இருக்கா, இந்த டேக் வந்து கிடைச்சிருச்சா.
இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா சூஸ் ஃபைல் போறேன். ஃபைல்ல போயிட்டு அது பண்ணா பரணி காப்பிங்கிறத கிளிக் பண்ணி சூஸ் பண்றேன். அப்லோட் இமேஜ் கொடுத்தேன் அப்படின்னா போஸ்ட் மெத்தட் போஸ்ட் பண்ண அப்படின்னா எஸ் போஸ்ட் பண்ணதும் நல்லா கவனிங்க. போஸ்ட்ங்கிற மெத்தடும் அண்ட் அந்த அப்லோடுங்கிற அட்ரஸும் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த ஃபார்ம்ல வந்து பண்ணா அப்லோடுங்கிற அட்ரஸும் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இமேஜ் அப்லோட் சக்சஸ்ஃபுல்லி வந்துடும். எங்கே போய் அப்லோட் ஆகும்? ஸோ இங்க இருக்கா? ஸோ அப்லோட் இருக்கா? இந்த அப்லோட்ல யார் இருக்கா? ஸோ மல்டருங்கிற அந்த மெத்தட் இருக்கா? அதுக்குள்ள யார் இருக்கா? ஸ்டோரேஜ் ஒன்று இருக்கா? ஸ்டோரேஜ் ஒன்ல யார் இருக்கா? எஸ். இங்க நம்ம மொத்தமா கிரியேட் பண்ண எந்த டெஸ்டினேஷன் எந்த ஃபைல் நேம்னு ஆல்வேஸ் உங்களுக்கு அப்ளிகேஷனோட ஒரு ஐடியா கிளியரா. ஸோ அது மட்டும் கிளியரா இருந்தா போதும். ஸோ 1 ஹவர்ல அது மட்டும் டேக்கவே இருந்தா போதும். ஸோ அப்ளிகேஷனோட ஐடியா மட்டும் கிளியரா இருந்துச்சு அப்படின்னா சாட்ல வந்து கிளியரா சொல்ல முடியுமா? ஸோ இது மட்டும் கிளியரா தான் போதும். இப்போ நம்ம போய் பார்த்தா அப்படின்னா எஸ் எனக்கு வந்து பண்ணா பரணி காப்பிங்கிற அந்த இமேஜ் வந்து பண்ணா எனக்கு இந்த பிளேஸ் ஆயிருக்கா. அவ்வளவுதான் சிம்பிள். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணும்போது நமக்கு வந்து பண்ணா கான்செப்ட் வந்து பண்ணா எக்ஸ்ட்ரா நம்மளோட லாஜிக்கை தாண்டி நம்ம வந்து பண்ணா ரீசர்ச் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது மல்டர்னா என்ன ஒன்றுமே தெரியாது. ஓகே. அப்போ நம்ம யோசிக்கணும் நம்ம ஐடியா எப்படி இருக்கணும். எஸ் நம்ம இமேஜ் அப்லோட் பண்ணோம். ஹவு டு இமேஜ் அப்லோட் போய் கூகுள்ல டைப் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி சஜஷன் காமிக்கும். சஜஷன்ல போயிட்டு இது மாதிரி மெத்தட் இருக்கும். இந்த மெத்தட்ல ஒன்னொன்னா கோ த்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்தா மட்டும்தான் இதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியும். பட் இது வந்து சேம் அதே மாதிரி தான். சர்வர் எப்படி கிரியேட் பண்ணோம் அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குமா அதை நம்ம முழுசா கத்துட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நம்ம லேர்ன் பண்ணா போதும். ஸோ எப்போதுமே பாசிட்டிவா இருங்க. ஸோ நான் உங்களுக்கு இந்த கோடிங் காமிக்கிறேன். ஸோ கைண்ட்லி டேக் அ ஸ்னாப். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இது வரைக்கும் காமிக்கிறேன் தெளிவாக. ஸோ லைவ் மெம்பர்ஸ் தெளிவாக. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இதுவரையும் இந்த கோடிங்கை காமிக்கிறேன். ஸோ கைண்ட்லி டேக் அ ஸ்னாப். ஓகே. எஸ். ஸோ ஹோப்லி புரிய நம்புறேன். ஸோ நான் வந்து டைமிங் சொல்றேன். ஸோ 10 9 8 7 6 5 4 3 2 1. ஓகே. ஸோ ஹோப்லி எல்லாரும் வந்து ஸ்னாப் எடுத்துட்டு போய் நம்புறேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ இதுல இருந்து ஓகே. ஸோ இதுல இருந்து என்ன பண்றேன் அப்படின்னா மேல வைக்கிறேன். ஸோ இதை வந்து கைண்ட்லி டேக் அ ஸ்னாப். ஓகே. ஸோ ரெண்டாவது பாட்டு வந்து ஸ்னாப் எடுத்துங்க. ஸோ கைண்ட்லி கோ த்ரூ பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ மல்டர்ங்கிறது ஒரு மிடில்வேர். அந்த மிடில்வேர் என்ன பண்ணுறது அப்படின்னா நம்மளோட அந்த இமேஜ் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்றதுக்கு அதை வந்து என்கோட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஓகே. ஒருவேளை அந்த மல்டர் இல்லை அப்படின்னா நம்ம வந்து இமேஜ் வந்து சப்போர்ட் ஆகுது. சார் மல்டர் இல்லை அப்படின்னா இமேஜ் வந்து சப்போர்ட் ஆகுது. எஸ் கிளியர். ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஃப்ளோ வந்து புரிஞ்சுக்கிற ஒரு ஐடியா வந்து நான் சொல்ல இந்த சேலஞ்சு ஐடியா கொண்டு வரது தான். அதை நீங்க ஒளி படிக்க வேணாம். சர்வர் மட்டும் எப்படி கிரியேட் பண்ணுவதை வந்து மறுபடியும் கெட் பண்ணிட்டே இருக்கு. ஓகே கிளியர். எஸ் சூப்பர். அண்ட் மோர் வந்து ஸ்னாப் எடுத்துட்டு நம்புறேன். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் லிங்க் கிடையாது. ஸோ நீங்க பண்ண வேண்டியது லைவ் கிளாஸ்ல 70% இருந்தா போதும். ஸோ மோர் ஓவர் 20 days அட்டெண்டன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இ சர்வீஸ் எலிஜிபிள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கான டேல போயிட்டு நீங்க வந்து அந்த கம்யூனிட்டி குரூப்ல தாராளமா கேட்கலாம். இருக்கா இல்லையா எப்போ இருக்கு அப்படின்னு எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்க இருக்க அந்த குரூப்ல தான் வரும். ஐ மீன் வந்து அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் இருக்குல்ல அந்த குரூப்ல தான் இன்னைக்கு கிளாஸ்க்கு லிங்க் வச்சுக்கல. அதுல வந்து உங்களுக்கு எல்லா நியூஸும் அந்த குரூப்ல தான் வரும். அதனால நீங்க ஒரி பண்ணிக்க வேணாம். ஸோ எப்போதுமே வந்து குரூப்ல ஆக்டிவா இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி நைட். ஸோ ஹாப்பி ஓகே.